இந்த நல்ல அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை தியானிக்கிற, சிலுவையை தியானிக்கிற ஒரு முக்கியமான நாள். நிறைய பேர் 40 நாள் உபவாசம்லாம் இருப்பாங்க, இருந்து இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க. கர்த்தர் அதே போல் இந்த அருமையான சபைக்கு இரக்கம் பாராட்டி கிருபை செய்து அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை இந்த எடப்பாளையம் ஊழியத்திற்கு ஆண்டவர் செய்திருக்கிற இந்த பெரிய நன்மையை நம்ம நினச்சி பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. எல்லாரும் நன்றியோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். வேளையில் இந்த துவக்க ஜெபத்தை பிரதர் முத்து அவர்கள் செய்வாங்க. அவங்களோட சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். சோத்தரிப்போம். சோத்திர ஆண்டவரே, நாங்கள் உண்மை நன்றி நுள்ளத்தோடு கூட உண்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி ஆண்டவரே இந்த இடத்துல இந்த சபையை நீர் நாட்டியிருக்கிறீர். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை நீர் விசாலமாக்கி இருக்கிறீர். இன்னும் நீர் இதை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறீர். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லி வேதம் எழுதியிருக்கிறதே. அப்படியே ஆண்டவரே, இந்த ஜாதியை நீர் பெருக பண்ணுகிற தகப்பன் ஆண்டவரே, நீர் விருத்தி பண்ணுகிறவர், நீர் வர்த்திக்க பண்ணுகிறவர் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீர் பெருக பண்ணுகிற தகப்பனையா ஆண்டவரே, இந்த ஊழியத்தை பொறுப்படுத்தின அருமையான பாஸ்டர் இன்பராஜ் அவர்களை உடைய கரங்களிலே குடும்பமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் மூலமாய் செய்துகிறதான் இந்த நல்ல ஊழியத்தை ஆண்டவரை இன்னும் நீர் வளர்ச்சி அடைய பண்ணுகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை முழுமையுமாய் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இப்படி ஒரு நல்ல ஒரு விசாலமான ஒரு இடத்தை கொடுத்து ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்கு என்று சொல்லி இந்த சண்டே ஸ்கூல் நடத்துவதற்கென்று சொல்லி இதை அவர்கள் பிரதிஷ்டை பண்ணும்படி அந்த நாளை நியமித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நாளினுடைய எல்லா காரியங்களையும் தேவனாய் கத்த நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க. நீங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்வா சிஸ்டர் வா கூட என்ன இல்லைங்க. G major. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த அப்போஸ்தல கிறிஸ்தவ எடப்பாளையம் ஊழியத்தினுடைய இந்த மேல் தளத்தை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கர்த்தருடைய மகிமைக்காக சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்காக இதை திறந்து வச்சு பிரதிஷ்டை பண்ணுகிறோம். எல்லாம் கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தல மதுவே, மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தல மதுவே, எங்கும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கின்றதே, என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கின்றதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே.
வாழ்க வாழ்க. எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம் அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். சொல்லுமே இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுமே அவர் நல்லவர், சர்வ எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருவே. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருவே. மராவின் நீரை தேனாக மாற்றும் மராவின் நீரை தேனா. நம்முடைய கசப்பான வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வம். மராவின் நீரை மராவின் நீரை தேனாக மாற்றும் என்னோடு தேவா தேவா. நாம் விசேஷித்தவர்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். அவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். நாம் விசேஷித்தவன் ராஜா. நான் அதை தினம் யோசிப்பவன். எதினார் இது எதினார் நீ என்னோடு வருவதினார். எதினார் இது எதினார் நீ என்னோடு வருவதினார். மேகஸ்தம்பம் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாது. எல்லாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? கூட செல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை கட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. என்னோடு அது போதும் என் வாழ்விலே. தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் அதனால் விசேஷித்தவன் ராஜா. நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன் ராஜா. நான் அதை தினம் யோசிப்பவன். என்னோடு வருவதினால் இருப்பதினால் என்னோடு இருப்பதினால் எதினால் என்னோடு வருவதினால் இருப்பதினால் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்த்து ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்த்து ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் நம்முடைய ஏக்கங்களை நிறைவேற்றுகிற தெய்வம். இருதயத்தின் வாஞ்சைகளை பூர்த்தி செய்கிற தெய்வம் என் தேவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா. நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா. நான் அதை தினம் யோசிப்பவன். என்னோடு வருவதினால்
கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீர். யோசுவாவுக்கு வாக்குப்படி பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, நான் உன் தேவன். நீ போகிற இடம்லாமா நான் உன்னோடு வருவேன். எத்தனை நெருக்கம் இருந்தாலும் அப்பா கூட இருந்தார்னா ஜெயம். எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ. அப்பா நீ இல்லைன்னா இந்த ஊழியம் இந்த அளவுக்கு இருக்காதப்பா. எங்க பக்கத்திலே இரும் ஓ, எங்க அருகிலே இருந்தப்பா. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிதே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவன். எல்லாரும் சொல்லுங்களேன் என்னோடு. அப்பா எத்தனையோ மக்கள் இல்லை, இருளிலிருந்து நீர் ஆச்சரியமான ஒளிக்கு நேராய் நடத்துவீங்க. பெரிய பாக்கியம்ப்பா. ஜீவனானீரே, என் வெளிச்சமும் நீரே, எங்க ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. எங்க வெளிச்சமும் நீரே, எங்க எங்களோடு இருக்கிறது என் வெளிச்சம் நீரே, வெளிச்சமும் நீரே. நீங்க தான் எங்க ஜீவன். நான் ஜீவனை கொடுக்க வந்தேன் சொன்னீங்களப்பா. எல்லாமே நீங்க தானப்பா. கண்ணீர் சிந்தும் நேரத்திலே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ ராயுமானினே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானினே. கண்ணீர் சிந்தும் அப்பா, எங்க ஜபங்கள் எல்லாம் இந்த ஸ்தலத்துல இருந்து ஏறெடுக்கும் போது கேட்டீங்களப்பா. கண்ணீர் சிந்தல் மக்களுடைய வாழ்க்கை கண்ணீரை கொடுத்தீங்களே. எங்க அம்மாவும் நீரே, ஓ டாடி என்னத்தை சொல்லுவோம் அப்பா. எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. எங்க அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே ஆண்டவருடைய பிரசன்னம் அவங்க கூடவே போச்சு. பகலில மேக ஸ்தம்பமா, இரவில் அக்கினி ஸ்தம்பமா அவர்களோடு நடந்தார். எல்லாமே நீங்கதான, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்பா நீங்க தான் ஊழியங்க. நீர் இல்லாமல் நான் வாழ எங்க குடும்பம் இல்லமா. ஓ நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நீர் எல்லா கைகளை உயர்த்தி வாழ முடியாது. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் செய்த நன்மைக்காக என்னத்தை செலுத்த முடியும்? அவர் கீழா எதை செய்ய முடியும்? உம்மை நேசிக்கிறேன். ஓ பின்னீரும் வேண்டே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதத்தில்
ஆண்டவரே, வாட் மே கம், என்ன வந்தாலும் வாழ்வோ தாழ்வோ கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆமாங்கம்மா இல்லையா? இன்னைக்கு காலையில துடிக்க துடிக்க அவர் சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்ததை தியானித்தோம். அவர் கீழே என்னத்தை செய்யும்? சங்கீதக்காரன் சொல்கிறான், அனுதினம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே, உம்மாயே நான் ஆராதிப்பேன், உம்மாயே நான் ஆராதிப்பேன், உம்மாயே நான் ஆராதிப்பேன். பின் தீரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் உம் பாதையில் நான் நடந்திட்டால் இந்த துன்பமே வந்தாலும் நான் பின்தீரும்பேனே உங்க சந்நிதியில் முழங்காலில் உங்க பாதையில் நான் நடந்திட்டால் இந்த துன்பமே வந்தாலும் நான் பின்தீரும்பேனே, நான் பின்தீரும்பேனே, நான் பின் திரும்பினே சொல்றேன். நான் பின்தீரும்பேனே. உண்மையே நேசிக்கிறோம். உண்மை நேசித்தனால்தான் இங்க வந்திருக்கோம். நீர் எங்களை நேசித்ததுனால்தான் ஆண்டவரே இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ மக்கள் வந்தாங்க, தெய்வங்கள் வந்தாங்க, ஆனால் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் நீர் ஒருவரே. எல்லாவற்றையும் கொடுத்தீர். எங்களுக்காக நிர்வாணமானீர். எங்களுக்காக முழு சரீரமும் பாதிக்கப்பட்டது. இப்போதே உம்முடைய சிலுவையின் மகிமை, சிலுவையின் அபிஷேகம், உம்முடைய ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல போடட்டாங்க தாவே. இந்த இடம் முழுதும், இந்த ஆலயத்தை முழுவதும் ரத்தம் மீண்டும் ஒரு ஊசி ஸ்பிரிங்கிள் ஆகட்டாங்க தாவே. இந்த இடத்துல நுழையும் போதே ஒரு விடுதலை, இந்த இடத்துல வரும்போதே ஒரு தேவ மகிமை, இந்த இடத்துல உட்காரும் போதே ஒரு சமாதானம், இந்த இடத்துல உட்காரும் போதே ஒரு வியாதியிலிருந்து விடுதலை. ஓ, அவர்கள் மனதிலிருந்து ஒரு பெரிய ஆறுதல் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறேன். மெய்யாகவே இந்த ஸ்தலத்திலே, ஓ இது பெத்தேல், தேவனுடைய வீடாய் நீர் மாற்றுகிறீரே. ஸ்தோத்திரம். கத்த தொடர்ந்து நடத்துங்க. ஊழியரை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இம்பராஜ் மேல உடைய வல்லமை இறங்கட்டுங்க தாவே. ஓ இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து உயர்த்தும் ஜெபிக்கிறோம். இந்த பகுதி முழுவதுக்கும் இவனை ஒரு ஆசீர்வாதமாக வைங்கப்பா. இன்னும் அநேகர் அறிந்து கொள்ளட்டும். தொடர்ந்து கிருபை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. எல்லாரும் உட்காரும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 2012 நான் எம்டி முடித்திருந்தேன். கொளத்தூர் பாஸ்டரில் என்னோடு கூட ஏஜி பாஸ்டர், கலை பாஸ்டர் என்னோட கூட எக்ஸாம் எழுதினாங்க. ஏஜி மோகனுடைய மகள் என்னோட கூட எழுதிட்டு இருந்தாங்க இந்த செராம்பூர் யூனிவர்சிட்டியில். நான் படித்தேன், முடித்தேன். 2012 முடிஞ்சிடுச்சு. நான் எஸ்ரா சர்குணம் ஐயா கிட்ட தான், அவர்கிட்ட நான் இந்த பட்டம் வாங்கினேன். அப்போ தான் சொன்னார், பட்டம்னா காத்தாடியிலப்பா, இந்த பட்டம் வேற அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அதை நான் வாங்கி கொண்டு 2020 கோவிட் வந்தது தான் என் வாழ்க்கையில். எப்போல்லாம் தடை வருகிறதோ கர்த்தர் அதில் ஒரு புதிய வாசலை எனக்கு திறக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை நினைங்க, சோர்ந்து போகாதீங்க, நெகட்டிவாக பேசாதீங்க, அவிசுவாசமான வார்த்தையை பேசாதீங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க. எது தடையாக வருகிறதோ அதிலிருந்து கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய தடைகள் வந்தது, எனக்கு வேலை போனது, என்னுடைய 60 நாளில் உன்னுடைய ஒர்க்கும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், அழுகிறேன். அவளை பாட தெரியாத என்ன ஏசிய கொளத்தூர் சபையில் ஆராதிக்க வைத்தார். நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் வாயில் துதி இருக்கணும். கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
இது ரொம்ப நல்லது. இந்த ஜனங்களை எனக்கென்று ஆமென் அல்லேலூயா ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லுவார்கள். அல்லேலூயா. தாவீது என்றவன் ஒரு ஆடு மேய்த்தவன். அவன் அரசனாக மாறினதுக்கு, ப்ரொமோஷன் வந்ததுக்கு அவன் துதி எடுத்தான், சாத்தான் ஓடினான். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பாடிட்டே இருந்தேன், கத்தர் என் வாழ்க்கையில் கத்தர் உயர்த்தி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும் கத்தர் அதை நினைத்திருக்கிறார். 2012 2020 அப்பயும் நான் ஏசிய கொளத்தூர் சபையில் 5 மணி ஆராதனையில் 7 மணி ஆராதனையில் துதி ஆராதனை நான் நடத்துவேன். அதை நடத்தின பிறகு என்னோட வாழ்க்கையில் ஆமென், அதுக்கு பிறகு நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல ஊழிய வாஞ்சை இருக்கிறது. நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு நான் ஒரு சபை பார்க்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. என்னோட வாழ்க்கையில் தூக்கி எறியப்பட்ட நிலைமை, இவ்வளோ 8 வருஷம் காத்திருந்து சோர்ந்து போன என்னுடைய நிலைமையில் கத்தர் ஆனால் என்னை கைவிடவே இல்லை. ஆனால் அதே 2020 செப்டம்பர் மாதத்தில் அப்பொழுது பாஸ்டர் ஐயா இந்த அவங்களுடைய சபை விசுவாசிட்ட 2-3 இடத்துல பார்த்தாங்க, எனக்கு செட் ஆகலை. எடப்பாளையத்தில் தான் நாங்கள் வந்தோம் ஒரு வீட்டில். அதுக்கு பிறகு நவம்பர் 1 நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். இது என்ன எப்படி இருந்ததுன்னா, அவரும் வந்து 6 மாதம்தான் ஆகுது இந்த ஊருக்கு, எடப்பாளையத்துக்கு. நானும் புதுசு, 2 பேர் சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அவரும் புதுசு நானும் புதுசு. அவங்க வீட்டில் ஒரு 5 பேர், எங்கள் வீட்டில் ஒரு 4 பேர், ஒரு 9 பேர் வைத்து தான் நாங்கள் ஜெபித்தோம். படிப்படியாக ஒரு சிலரை அந்த வீட்டுக்குள்ளாக கத்தர் கொண்டு வந்தார். அதில் வந்ததில் நிர்மலா சிஸ்டர் வந்திருக்கிறாங்களா? இங்கே நிர்மலா சிஸ்டர் கீழே இருக்கிறாங்களான்னு தெரியல. ஜாஷ்வா எங்கே இருக்கிறான்? ஆமாம் கீழே இருக்கிறாங்க. அவங்கள குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். எப்போல்லாம் ஒரு காரியம், ஒரு ரெக்வஸ்ட் எனக்கு பண்ணாங்க, மாலையில் நடக்கிறது ஆராதனை காலையில் நடந்தால் அது எங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. நான் பாஸ்டர் ஐயாவே, அப்போ நான் ரொம்ப ஊழியத்துக்கு புதுசு, அதுக்கு ஓகே, அப்போது இந்த ஊழியத்துக்கு ரொம்ப நான் புதுசு. அப்போ பாஸ்டர் ஐயா கேட்டேன். அப்போ நம்ம என்ன சொன்னாங்கன்னா, இவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அங்கே வந்துடுவாங்க, இப்போ நம்ம அவங்களுடைய ரெக்வஸ்ட் பண்ணணும், திறக்கணும் அப்படின்னு சொல்லி மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் நடத்துங்க. நம்ம மேலே ஒரு என்ன பண்ணலாம், ஷெட்டை நம்ம போடலாம் அவங்க வீட்டுக்கு மேலே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசணும். அப்புறம் ஓகேன்னு சொன்னாங்க. பாதி நாங்கள் துணி காய போட்டிருக்காங்க, எங்களுக்கு தேவைன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை செய்த போது கர்த்தர் சொல்கிறாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். அல்லேலூயா. அப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் நாங்கள் ஆராதிப்பதற்கு காலையில் மறுபடியும் தடை, எனக்கு வாழ்க்கையில் 2வது முறை தடை வந்தது. தடை வந்த பிறகு அதுக்கு பிறகு கர்த்தர் என்ன பண்ணார்னா, கர்த்தர் ஒரு புதிய வாசலை எனக்கு திறந்தார். ஆமென். இந்த இடத்துல ஒரு இடத்தை கொடுத்து கர்த்தர் ஒரு சபையை திறக்கும்படியாக செய்தார். அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையெல்லாம் தடை வந்ததோ, உடைக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்றாரு, அதிலிருந்து முடிவிலிருந்து கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை தருகிறார். ஆமென் ஆமென். அப்புறம் நான் கொஞ்சம் நம்ம நல்ல ஆக்சென்ச்சர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். 7 லட்சம் பேர் என் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. நமக்கு இருக்கிற பண பலன் கொஞ்சம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுடைய தாத்தாலேருந்து ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரருடைய குடும்பம். இதை எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் வைத்து என்னென்ன காரியத்தையோ நான் செய்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியம், ஆத்துமாக்கள் மட்டும் எனக்கு வரவே இல்லை. பல வருஷமாக நான் செய்கிறேன். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டடம் இருக்காது, ஆனால் ஆத்துமாக்கள் திரளாக இருப்பாங்க. ஆனால் எனக்கு கட்டடம் கூட வந்துடுச்சு, ஆலயம் வந்துடுச்சு, நீங்கள் தான் அந்த ஆலயம், ஆனால் எனக்கு ஆத்துமாக்களே இல்லை. ரொம்ப நாட்களாக எல்லா காரியத்திலும் நான் செய்து பார்த்துட்டேன். இங்கே இருக்கிற ரெவரண்ட் செல்வராஜ் ஐயா அவங்க மூலமாக ஒரு ICF டீம் வந்தாங்க. 40 பேர் வந்து இந்த இடத்துல ஊழியம் செய்தோம். ஏசி ஆவடி சபையிலிருந்து பாஸ்டர்ஸ் வந்து ஊழியம் செய்தார்கள். அதுக்கு பிறகு பிலீவர்ஸ் வந்து ஊழியம் செய்தாங்க. நிறைய டான் பிரீச், நம்ம எல்லா படக்காட்சி எல்லா ஊழியத்தையும் செய்தேன். ஆனால் திரளான மக்கள் வருவாங்க, இந்த சபை வெறுமையாக தான் இருக்கும். இன்றைக்கு இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா யாராவது இதை படிக்க முடியுமா? எப்பத்தா. இதை தான் நான் இன்றைக்கி இதை வைத்திருக்கிறேன். இதை தான் என் வாழ்க்கையில் நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு எப்பயோ ஒரு முறை மெசேஜ் எடுக்கும் பொழுது, அப்போ நான் எனக்கு பக்கத்துலலாம் இடம் வாங்கலை. அப்போ நான் வாங்கும் பொழுது அந்த அந்த செவிடனுடைய காதுகளை ஏசப்பா விரலை தொட்டு அவர் வானத்தை அனார்ந்து பார்த்து எப்பத்தான்னாரு, திறக்கப்படுவாயாக. அப்போ நான் பார்த்தேன், இயேசுவே நீரே கடவுள், நீரே எங்கே பார்க்குறீங்க?
வானத்தை பார்க்குறீங்க. இப்போ நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். என் பணம், என் இன்ஃப்ளூயன்ஸ், என் ஆள் பலம், ஆண்டவரே என் நாணம் எல்லாம் குப்பைன்னு இப்போ நினைக்கிறேன். இதை மட்டும் கர்த்தருடைய வல்லமை இல்லைன்னா நான் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. தொழுவத்தில் இந்த ஆடுகளை நான் கொண்டு வரவே முடியாது. என் பலன் ஒன்றுமே இல்லை. இப்போ நான் ஒன்றே ஒன்று செய்ய போகிறேன். நீங்களே வானத்தை பார்த்தீங்க, நான் வானத்தை பார்க்குறேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். கர்த்தர் இந்திய ஆராதனை கொடுத்து, தமிழ் ஆராதனை கொடுத்து, மொத்தமாக கர்த்தர் எனக்கு 100 ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வெறும் 35 சேர் தான் இருந்தது. எப்படி ஆண்டவரே இது நடக்கும்? எத்தனையோ வருஷம் படிப்படியாக தான் ஏறும் அப்படின்னாரு. ஈசாக்கு விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த அந்த ஆண்டிலே, அதுதான் ஒரு வல்லமையான ஒரு காரியம், அந்த ஆண்டிலே கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலன். நான் கேட்ட ஆண்டவரே, இந்த ஆண்டில் உம்முடைய வசனம் ஜீவனுள்ளதா இருக்கிறது, நீ பொய்யுரையாத தேவன், உம்முடைய வார்த்தையை சொல்லி நான் கேட்குறேன், இந்த ஆண்டில் நீர் எனக்கு 100 ஆத்துமாக்களை தாங்கப்பான்னு. அல்லேலூயா. கர்த்தர் அதை அந்த ஆண்டிலேயே எனக்கு வாய்க்க செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் செய்து கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இப்போ நான் இந்த படிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற செவர் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் நான் போடும்பொழுது எங்கள் சபையிலேருந்து கேட்கணும், ஒரு கொட்டேஷன் கேட்கும்போது இந்த ஷெட்டுக்காக 2 லட்சம் கேட்டாங்க. தமிழ் ஆராதனை நடக்குது 9 மணிக்கு, அதுக்கு பிறகு இந்தி ஆராதனை 11 மணிக்கு நடக்கிறது. அப்போ நமக்கு சண்டே கிளாஸ் நடத்த முடியல. அதனால் நாம் என்ன பண்ணோம், இந்தி ஆராதனை நடத்தும் பொழுது மேலே பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஷாமினார் போட்டு நாம் இதை நடத்தி கொண்டு இருந்தோம். வாரம் ஷாமினார். இதுக்கு நான் பணம் செலவு செய்யலை. உண்மையாகவே அந்தோன் என்ன இருக்கிறாரா, வந்திருக்கிறாரா அந்தோன்? ஆமாம், அவர் தான் என்ன பண்ணாருன்னா வாரம் இந்த ஷாமினார் போடுவதற்கு எனக்கு ஃப்ரீயாகவே இந்த இடத்த அவர் ஷாமினார் கொடுத்தார். அவருக்கு நல்ல ஒரு கரங்களை தட்டலாமா? வெயிலில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஆரம்பிப்பாங்க, பிள்ளைங்க அந்த சின்ன ஷாமினார் தான் கொடுப்பாங்க, அது அப்படியே ஒதுங்கி வருவாங்க. வெயில் வரும்பொழுது திருப்பி இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வரும்பொழுது சின்ன பிள்ளைங்க ஒதுங்கி வருவாங்க. இப்படி தான் எங்கள் ஊழியத்தை இங்கே செய்து கொண்டு இருந்தார்கள். ஒருவேளை பிள்ளைங்களுக்காக டீச்சர் தியாகமாக இருந்த வெயில் இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சண்டே கிளாஸ் எடுப்பாங்க. இந்த நிலைமையில் நம்ம ஒரு ஷெட்டு போடலாம், ஏன்னா விபிஎஸ் வரப்போகிறது, இது மே மாதம் வரப்போகிறது, எப்படி ஆண்டவரே அப்படின்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் ஆனால் கடுமையான பாதையில் தான் என்னை நடத்துவார். ஏன்னா நான் அதிகமாக பாஸ்டர் டேனியல் கேட்ட பிரசங்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே உன் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடணும். எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறாரு, ஆண்டவர் சும்மா எடுத்து அப்படியே தூக்கி அப்படியே இறக்க மாட்டார். நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் நிறைய காரியத்தை பாடுபடணும். அல்லேலூயா. சும்மா எதுவுமே வராது. அது மாதிரி என்னோடய வாழ்க்கையில் இது ஒரு ஈஸியாக இந்த ஷெட்டு வரலை. என்ன எல்லா காரியத்தையும் எல்லாமே பெஸ்ட்டாக நான் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணியாச்சு, நகை எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கு மேலே லாக்டு, வேறு எதுவுமே கிடையாது, இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை. என்னை எப்போவுமே என்ன பண்ணிவிடுவார், ஒரு லைட்டாக ஒரு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிவிடுவார், வண்டியை ஓட்ட விட்டுருவார். எனக்கு ஸ்விம்மிங் தெரியுதோ, பைக்கு ஓட்ட தெரியுமோ இல்லையோ, பெட்ரோல் போட்டுட்டு என்ன பண்ணிவிடுவார், பாஸ்டர் டேனியல் ஐயா கீயை போட்டுட்டு ஓட்டு பண்ணுவார். ஐயா அவ்வளோதான் விட்டுருவார். எனக்கு இந்த செல்வமண்ணா வீட்டில் அண்ணன் பாஸ்டர் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறது. நான் வரும்பொழுது எங்கள் அப்பா கூட கொஞ்சம் குசுன்னு பேசிக்கிறேன். ஏன்னா ஓகே ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமே, அப்பா ஓகேண்ணா ஒரு 2000 ரூபாய் கொடுக்கணும்னு எங்கள் அப்பா கிட்ட இருக்கான்னு தலையாட்டிக்கிட்டார். ஆனால் அதை கொடுக்கல. அந்த இடத்துல வந்துட்டு தான் கொடுப்பார், கொஞ்சம் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி தான் வச்சுப்பார். அப்போ அங்கே கொடுக்கறதுக்கு இருந்தார். நிறைய காரியம் எங்கள் அண்ணனுக்கு தெரியும், அவ்வளோ சீக்கிரத்தில் எங்கள் அப்பா என்ன பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டேன். நான் வீட்டுக்கு கொடுத்துருவேன், ஆனாலும் என்ன பண்ணிட்டு இருந்தார், இருக்குப்பா அப்படின்ட்டார். நான் எல்லாம் பேசி ஓகே பண்ணும்போது அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது சாந்தி பாபாமா இருக்கிறீங்களா, பாபையா இருக்கிறாங்க. ஆமாம், இந்த இடத்துல அவங்க மூலமாக தான் இங்கே வந்தது. இந்த பிரதிஷ்டைக்கு அவங்க தான் நமக்கு இந்த இடத்துல சாப்பாடு போட்டாங்க. இந்த இடத்த வாங்கி கொடுத்தது, சர்ச்சை கட்டின பிறகு நாங்களே உங்களுக்கு உணவு கொடுக்குறோன்னு சொல்லி இன்றைக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டு தினமும் எங்களோடு கூட ஜெபத்தில் அவங்க கலந்து கொள்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டலாமா? அல்லேலூயா. வர முடியாத ஒரு குடும்பம், வர முடியாத ஒரு கல்ச்சர், ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இந்த நாளில் ஆண்டவருக்காக வைராக்கியமாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். வருகிற நாட்களில் கர்த்தர் அவங்களை முழுமையாக ரட்சித்து ஞானஸ்தானத்துக்குள்ளே கர்த்தர் வழி நடத்துவார். அல்லேலூயா. அவங்க கையில் உடனே பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா பேகை எடுத்து 2000 கேட்டாங்க, 5000 எடுத்து கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஆமென்.
இப்போ எப்படி அப்படின்னு. அப்போது காரில் வழியில் போகும்போது பாஸ்டர் வந்து நிறைய காரியத்தை பேச மாட்டாங்க, ஆனால் இந்த காரியத்தை சபை காரியத்தை மட்டும் ஓப்பனாக பேசுவாங்க. அப்போது காரில் போகும்போது என்னுடைய அக்கா வீட்டுக்காரரும் வந்திருந்தார். எல்லாருக்கும் அவர் நெருக்கம் வந்துடும். பாஸ்டர் சொன்னார், இந்த சபைக்கு இந்த இடம் வாங்குவதற்கு நான் 1 லட்சம் கொடுக்குறேன், மொத்தம் 10 லட்சம். எவ்வளோ கொடுக்குறேன்ட்டாரு? 1 லட்சம் சபையாக இது கொடுக்கும் அப்படின்ட்டாரு. கூட இருக்கிற சீயோன் ஐயா எங்கள் அக்கா வீட்டுக்காரர் வந்தார், சும்மா வந்தார், இப்படி தான் சும்மா போவேன்னு. அவர் என்ன பண்ணார்? நானும் 1 லட்சம் கொடுக்குறேன். நல்ல இல்லையா? நல்லா கரங்களை தட்டலாமா? இப்படி தான் கர்த்தர் என்ன பண்ணார்? இந்த இடத்த வாங்க கிருபை செய்தார். அதே போல தான் இந்த இடத்த கட்டுவதற்கு பாஸ்டர் ஐயா எவ்வளோ கொடுத்தாங்க தெரியுமா? எவ்வளோ கொடுத்தாங்க? யாராக ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். 25,000 பாஸ்டர் ஐயா கொடுத்து திருப்பி என்ன பண்ணிட்டாரு? தள்ளி விட்டுட்டாரு ஸ்விம்மிங் பூலில். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? நீந்திட்டே இருந்தேன், ஆனால் என்னை விட மாட்டார். பாஸ்டர் ஐயா எப்பயும் விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த அளவுக்கு பண்ணதே அவங்கள அப்படிலாம் வளர்க்கல. நானே கேட்டேன் பாஸ்டர், நான் சொன்னேன் அந்த காலம் வேற இந்த காலம் வேற. அந்த காலத்தில் கடுமையாக என்ன பண்ணாங்க? இப்படி தான் ஊழியத்தில் முழங்கால வளர்க்கணும்னு நினச்சாங்க. நான் உங்களை அப்படி விடலை பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவார். பிரதர் அப்படி நான் எனக்கு மனசு கஷ்டம் இல்லை. எனக்கு அங்கே கொண்டு வரும்போது கூட என்ன பண்ணாருன்னா ஸ்பீக்கர் கொடுத்தாரு, மைக்கு கொடுத்தாரு, ஆம்பை கொடுத்தாரு. கீழே எனக்கோடு கூட வந்து எல்லா இடத்துலையும் என்னோடு கூட ட்ராவல் பண்ணி ஜமக்காலம் வாங்கி கொடுத்தாரு. மேலே கிறிஸ்மஸ் நடத்தும் பொழுது என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒரு பங்கு எடுத்துருங்க, நான் என்ன பண்ணுறேன், ஷாமினாருக்கு, லைட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ஸ்பான்சர் பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் என்னோடு கூட எல்லா காரியத்துலையும் ஊழியத்தை செய்தார். சும்மா நீங்கள் நினைக்காதீங்க கொளத்தூர் சபையில் நம்ம கொடுக்குறோன்னு. இது போல் அநேக சபையில் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காணிக்கையை கொடுத்துட்ருக்காங்க. இது மாதிரி இன்றைக்கி செய்திருக்கிறாங்க. ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இப்போ எனக்கு முடியவே இல்லை. நானும் பண்ணேன், எப்பயுமே போடுற மாதிரி ஒரு ரீல்ஸ் என்ன பண்ணேன், இங்கே எடுத்து ஷாமினாரில் தான் நாங்கள் சண்டே கிளாஸ் நடத்துகிறோம். நாங்கள் என்ன பண்ணேன், இது மாதிரி என் ஊழியம் இருக்குது, என் தேவை இப்படி இருக்கிறது, 3 லட்சம் தேவைப்படுகிறது. நானும் பண்ண கடைசியாக என் ஜிபே நம்பர்லாம் போட்டேன். சும்மா என்ன பண்ண போகிறதுன்னு நினச்சேன். அப்படியே எனக்கு என்ன பண்ண போகிறது, கர்த்தர் நிறையவே என்ன பண்ண போகிறாரு, அழகாக நடத்திட போகிறாருன்னு. அப்போது பைக்கில் நினச்சி எங்கள் அண்ணன்கிட்ட காமிச்சு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் அப்படின்னு. ஆமேன்னு வரும், குட்டுன்னுவாங்க, நைஸ்ன்னுவாங்க, ஆமேன்னுவாங்க, ப்ரைஸ் தெல்லான்னுவாங்க, க்ளோரி டு காடுன்னுவாங்க. நீ பாரு இதனால உனக்கு ஒன்றுமே வராதுண்ணா. ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அதே போல் நான் ஒருத்தர் தான் எனக்கு கால் பண்ணி எனக்கு 5,000 ரூபாய் இந்த எடப்பாளையத்திலேருந்து கொடுத்தாங்க. கரங்களை தட்டலாமா? அல்லேலூயா. நடத்தினேன். நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த ஷெட்டை கட்டுறவர் ஏசி ஆவடி சபையில் இருக்கிறவர் பாஸ்டர் ஐயா தான் ரெஃபர் பண்ணாங்க. இங்கே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரெஃபர் பண்ணாங்க. அவர் மூலமாக நாங்கள் என்ன பண்ணோம், யாருடைய ரெஃபரன்ஸும் இல்லை, நேராக நானும் எங்கள் அப்பாவும் போயிட்டு ஏசி ஆவடி சபையில் கேப்ரியல் தாமஸ் ராஜாவை போய் நாங்கள் பார்த்தோம். இப்படி தான் நாங்கள் சொல்லணும். இது எங்கள் ஊழியத்தை பற்றி நான் சொன்ன காரியத்தெல்லாம் பாஸ்டர் டேனியல் ஐயாவை குறித்தும் இந்த ஊழியத்தை குறித்து நான் சொன்ன பிறகு சாட்டர்டே பார்த்தேன். சாட்டர்டே டேட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். 70 வீட்டை அவர் சந்திக்கிறார். புதுசான ஒரு வீடு. ஒரு 4 பேர் இருந்தாலும் 5 பேர் இருந்தாலும் அவர் என்ன சொன்னார்னா, 70 புது வீட்டில் வெறும் நான் கிறிஸ்டியன்ஸை நீங்கள் கூப்பிட்டு நான் அந்த ஊழியம் செய்யணும். 40 நாள் நான் ரொம்ப பிஸி. இந்த சாட்டர்டேயில் எனக்கு ஒரு நேரத்தை கொடுத்தாங்க. ஈவினிங் அவர் யூத் மீட்டிங் நடத்துகிறாங்க. நாளைக்கு காலையில் அவருக்கு சர்வீஸ் இருக்கிறது. அந்த நேரத்தில் நான் பேசுகிறேன். சாட்டர்டே நான் பேசின பிறகு நீங்கள் எல்லா காரியத்தையும் அவர் கேட்டுட்டு அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் போங்க. எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னார்? சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். ஜாம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அனுப்பினார். கேப்ரியல் தாமஸ் ராஜ் அப்படியே தான் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்கள் போங்க, நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன், ஜாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. மண்டே காலையில் இந்த ஷெட்டு போடுறவர் எனக்கு கால் பண்ணார். ஆனந்த் ஐயாவுடைய மகன் எத்திராஜ் பிரதர். அவர் கால் பண்ணி, ஐயா கேப்ரியல் தாமஸ் ராஜையா சொன்னாங்க உங்ககிட்ட 1 லட்சம் வாங்கவானான்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் நேராக ஏசி ஆவடியில் இருக்கிற நான் இந்த அக்கௌண்ட்ஸ் கிட்ட வந்து உங்களுடைய பணத்தை நீங்கள் வாங்கி கொள்ளும்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. கர்த்தர் கைவிடவே இல்லை. கர்த்தர் அற்புதமாக நடத்தினார். அதுக்கு பிறகும் நிறைய தேவைகள். இப்பொழுதும் அவங்களுக்கு ஒரு 30,000 தான் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இந்த ஃபேன்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு 5 ஃபேன் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 3 ஃபேனுக்கு தான் நம்ம பணம் கொடுக்கணும். 30,000
3 ஃபேன், லைட்ஸ். ஏசிய கொளத்தூர் சபையில் இருக்கிற ஒருவர் இந்த லைட்ஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஏசிய கொளத்தூர் சபையில் ஒருத்தர் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா 25,000 நமக்காக கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் படிப்படியாக எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அப்போ நான் ஏன் இந்த நேரத்தில் இதெல்லாம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சொன்னார், இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி. மரியாள் நினைக்கிற போல் நான் நினச்சி இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி. பாஸ்டர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் ஒரு காரியமா, கர்த்தர் நடத்திடுவாருன்ட்டாரு. அதுதான் என் காதில் விழுந்துட்டே இருந்தது. அதே தான் கர்த்தர் சொன்னார் என் வாழ்க்கையில். எப்பா 25 லட்சம் இருக்கிற இந்த தேவ ஆலயத்தையே நான் கட்டி கொடுத்தேன்னா இது எனக்கு எம்மாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இது பெருசாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு இது லேசான காரியம் என்று சொல்லி கர்த்தர் அற்புதமாக என் வாழ்க்கையில நடத்தினார். உங்கள் வாழ்க்கையில் எப்பப்பெல்லாம் தடை வருகிறதோ அந்த நேரத்துலலாம் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. அது கர்த்தர் ஒரு புதிய வாசலை திறக்கிறார். அல்லேலூயா. என் சண்டே கிளாஸ் நடத்த முடியலன்னு ஒரு சூழ்நிலை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்க வீட்டில் நடத்த முடியலன்னு சூழ்நிலை, எப்பெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு தடை வருகிறதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறப்பார். அது மகிமையாக இருக்கும். கர்த்தர் அது புதிய ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு காரியமாக இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு வாசலை கர்த்தர் சத்துருவானன் அடைத்தாலும் கர்த்தர் உங்களுக்காக 7 வழியை திறப்பார். அல்லேலூயா. சத்துரு ஒரு வழியாக உங்களுக்கு வந்தால் சத்துரு 7 வழியாக பிரிந்து கர்த்தர் ஓட கிருபை செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த வேளையில் நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது வரைக்கும் நான் கேட்கவே இல்லை. சாந்தி பாபம் உங்களால் பாட முடியுமா? ட்ரை பண்றீங்களா? வாங்க. கர்த்தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே,
ரெவரண்ட் செல்வராஜ் ஐயா க்ளோசிங் ப்ரேயர் அவங்க பண்ணுவாங்க. நம்ம மத்தியில் இப்போது மில்டன் அண்ணன் இருக்கிறாங்க. ஆர்எஃப்டிஎஸ் டீம் என்பது ஒரு 3 இயர்ஸாக இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்மஸ் டைமில் எப்பவுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிஃப்ட்டை நமக்கு கொடுப்பாங்க. அவங்க எப்பவுமே நமக்கு ஒரு 20 வீட்டுக்கு ப்ரொவிஷன்ஸ் வருவாங்க. மீதி எல்லா வீட்லேயும் அவங்க கேக் ஒரு கிஃப்ட்டை நமக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டு வருவாங்க. அவங்களுடைய கோலே வந்து ஆண்டவரை அறியாத மக்கள், நான் கிறிஸ்டியன்ஸை போய் அவங்க ரீச் பண்ணணும், காஸ்பல் சொல்லணும்னு. இந்த நாளில் நான் ரெக்வெஸ்ட் பண்ணும்பொழுது அவங்க டீம் வரலனாலும் ஒரு சிலராக ஜானி அண்ணெல்லாம் வந்திருக்கிறாங்க, அதற்காக நன்றி. ஐயாவும் வந்திருக்காங்க, ஜானியோட அப்பா வந்திருக்கிறாங்க, அதற்காக நன்றி. மில்டன் அண்ணன் வந்து காணிக்கைக்காகவும் ஆண்டவருடைய வார்த்தைக்காகவும் ஜெபிக்கும்படியாகவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, மாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய கிருபைகளுக்காக உங்களுடைய இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவரும் நீர் வல்லவரும் எங்களுக்கு நீர் போதுமானவருமாய் இருக்கிறதற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே, இந்த நல்ல நாளை நாங்கள் காணும்படியான ஒரு கிருபையை கொடுத்தீரே. உம்முடைய குமாரனை நீர் எங்களுக்காக இந்த நாளிலே கர்த்தாவே 2000 வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தாவே பலியாக கொடுத்து அதன் மூலமாக ஒரு ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்த தேவனப்பா, அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் ஆண்டவரே. நீ இப்படி இரக்கத்தினாலே எங்கள் மீது கர்த்தாவே கண்ணோக்கி பார்த்து கர்த்தாவே இலவசமாக நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய ஆவியானவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆவியானவர் மூலமாக நீர் எங்களை அனுதினமும் தேற்றுகிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை வழி நடத்துகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மக்கள் மீது, இந்த பகுதி எடப்பாளையம் பகுதி மக்கள் மீது நீர் கொண்ட அக்கறையினாலே ஆண்டவரே கர்த்தாவே, இந்த அருமையான ஏசிய திருச்சபையை கர்த்தாவே இந்த இடத்துல ஸ்தாபிக்கும்படியாக நீர் கிருபை கொண்டபடியினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது உடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டது ஆண்டவரே. நாங்கள் கேட்ட சாட்சியின் பிரகாரமாக ஆண்டவரே எங்கிருந்தோ வந்து கர்த்தாவே இந்த இடத்துல கர்த்தாவே உடைய ஊழியத்தை மகன் மூலமாக செய்து ஆண்டவரே நீர் மகிமைப்படுகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே அநேக ஆத்துமாக்களை 100 ஆத்துமாக்களை கர்த்தாவே நீர் இந்த இடத்துல கொடுத்தீர் என்று சொல்லி எங்களுடைய உள்ளம் நன்றியாலே நிரம்பத்தக்கதாக நீர் கிரியை செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற கர்த்தாவே ஒரு பணியை மகனுடைய கரங்களிலே நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கென்று வைராக்கியத்தோடு கர்த்தாவே இந்த குடும்பத்தினர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் என் தேவனுடைய அனுகிரகம் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே இந்த சிறு பிள்ளைகளின் ஊழியத்திற்காக ஆண்டவரே இந்த இடத்திலே கர்த்தாவே இந்த மேல் அறையில் கர்த்தாவே ஒரு கூடாரத்தை அமைப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த இடத்துல வருகிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு கர்த்தாவே இப்படி நாமத்தை அறிந்தவர்களாக இந்த இடம் கர்த்தாவே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான இடமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கென்று உதாரத்துவமாக கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்படியாய் கூட கர்த்தாவே அநேகருடைய இருதயங்களை தோண்டி கர்த்தாவே இந்த இடத்திலே கர்த்தாவே இந்த ஷெட் அமைவதற்கு நீர் கிருபை பாராட்டினீர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே அருமையான கர்த்தாவே போதகர் கர்த்தாவே டேனியல் அவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு கொடுத்த விஷனுக்காக தரிசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக கர்த்தாவே இடங்களிலே உடைய ஊழியத்தை செய்கிற மகனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே படைத்திருக்கிறதான மக்களாக நாங்கள் கர்த்தாவே கூடி வந்து உமக்கென்று படைத்திருக்கிற இந்த காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். போதவர் மூலமாக கேட்கப் போகிற அந்த சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆத்துமத்திலே திடன் கொண்டு கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தை இன்னும் வைராக்கியமாய் செய்யத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் நீர் உம்முடைய வசனத்தின் மூலமாக ஏவி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் போஷிப்புக்கும் வழிநடத்துதலுக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சபையில் நாங்கள் நிறைய காரியத்தை செய்கிறோம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு பில்லராக நிறைய பேர் தாங்கிட்டு இருக்காங்க. அங்கிளை குறித்து விரும்ப மாட்டாங்க. ஆனாலும் ஒரு 3 வீட்டுக்கு நம்ம ப்ரொவிஷன்ஸ் தரோம். மந்த்லி அதை சப்போர்ட் பண்ணுற அங்கிள் இவங்க தான். அவங்க நல்ல ஒரு கரங்களை தட்டலாம். இந்த டீமில் வருகிற ஒருத்தருக்கு இவங்க என்னென்னா எங்கள் சபையில் நிறைய பேருக்கு கணவனை இழந்து இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் கொடுக்க முடியலனாலும் அதில் ரொம்ப வஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான்
அந்த ஷீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஷீட்டில் சாதாரண ஷீட் அந்த மாதிரி இருக்கிறவங்கள அங்கிள்லாம் வந்து பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு தான் தாங்கிட்டு இருக்கோம். அதே டீமில் இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பிள்ளையை தாங்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா இல்லாதது பாட்டி, அவங்களுக்கு பாட்டிலில் பொறுக்கிற ஒரு வேலை தான், குப்பையை பொறுக்கிற ஒரு வேலை தான். ஆனால் அந்த குடும்பத்துக்கும் இந்த டீமை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மந்த்லி ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் தான், ஆனாலும் கர்த்தர் தான் வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக அவங்க படித்து நிச்சயமாகவே அவங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா அங்கிளுக்கு ஒரு கரங்களை தட்டுவோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமென். உட்காருங்க. ஆமென். தேங்க்யூ. ஆமென். ஒரு சின்ன ஒரு கோரஸ் மட்டும் நம்ம பாடலாம், எல்லாரும் பாடலாம். உம்மழகான கண்கள் என்ன கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எல்லாம் பாடலாமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. சின்ன பிள்ளைங்களா எல்லாம் சொல்லலாமா? அழகான என்னை கண்டதாலே நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே. அல்லேலூயா சொல்லி பாஸ்டரை நாங்க வரவேற்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையில் மேலே ஒரு நல்ல கூடாரத்தை குறிப்பாக சண்டே ஸ்கூல் குழந்தைங்களுக்காக உருவாக்குன கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். यीशु मसीह के दया से इस चर्च के ऊपर बच्चे के लिए इतना बड़ा किया है. यीशु मसीह के नाम को जय बोलेंगे. பாஸ்டர் இன்பராஜ் அவர்களுடைய நல்ல பிரயாசத்துக்காக சகோதரி ரோஸ்லின் அவர்களும் இணைந்து படுகிற அந்த பிரயாசத்தினுடைய பலனை தான் நாம் இங்கே பார்க்குறோம். पास्टर इनबराज और उनके परिवार के साथ इतना बड़ा काम किया है और ये यीशु मसीह के कृपा से ये हुआ है. நாம் என்னதான் உற்சாகப்படுத்தினாலும் அதை செய்யக்கூடிய ஒரு கிருபையும் வேணுமே. इतना बड़ा हम दया करने से भी यीशु मसीह के कृपा इनके ऊपर रहना चाहिए. இந்த மேலே இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறது. ये यहाँ पे देखने के लिए बहुत सुंदर है ये जगह. நிச்சயமாகவே இந்த ஜெப வீட்டுக்கு இன்னொரு அழகை இந்த இடம் கொடுத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ये प्रार्थना स्थल और भी अच्छा बढ़ गया है. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. यीशु मसीह के नाम हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. இந்த இடத்தை திறந்து வைப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். आज मैं बहुत खुश हूँ ये नया जगह अभी करने के இதற்கு लिए. கேட்கலையா நான் சொல்றது? கேக்குது. இதற்கு பலரும் செய்த உதவிகளுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். बहुत लोगों ने आप इस कार्य के लिए मदद किए हैं, उसके लिए धन्यवाद बोलता हूँ. உதவி செய்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. आप सबको यीशु मसीह आशीर्वाद करेंगे. நிச்சயமாக இன்னும் இந்த சபை வளர்ந்து விரிவடைஞ்சு பக்கத்தில் இருக்கிற இடத்துல கூட கட்டிடங்கள் எல்லாம் வந்து நாம் கர்த்தரை நல்லா ஆராதிப்போம்னு நான் விசுவாசிக்கிறேன். आमीन. ये चर्च और भी इतना बड़ा बढ़ेगा और बगल में जो भी जगह है वही आपके लिए हो जाएगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நான் ரொம்ப நேரம் பேச போகிறதில்ல, ஏன்னா சாம்பார் சாதம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு मैं பாஸ்டர். बहुत समय नहीं लूँगा क्योंकि आपके लिए खाना रुक रहा है. தம்பி கீழே சொன்னார் பெசிபெல்லா பாத் இருக்குது அப்படின்னாரு. அடட பரவாயில்லையே, கர்நாடகா சாப்பாடு இங்கே இருக்க. அது எனக்கு வாயில் வர்றதே இல்லை, அதனால் அதை நான் சொல்ல விரும்புகிறதும் இல்லை. आपके लिए बहुत अच्छा बिस्मिल्लाहबाद रखे हुए हैं. आप थोड़ी देर ये वचन के लिए இவங்க கரெக்டாக சொல்கிறாங்க.
அதை பெங்களூரில் ஒரு முறை தெரியாமல் நான் சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சிட்டாங்க. एक बार मैं ये शब्द मुझे पता नहीं था, बंगलुरु में एक बार गलती में बोल दिया, सभी நமக்கு हंसने தெரிஞ்ச மொழியிலேயே சொல்லியிருக்கலாம். சாம்பார் சாதம்னு சொல்லிட்டு போயிருந்தா लगे। जो हम जानते हैं वो बोलने से ठीक रहेगा। யாரும் ஒன்றும் நினச்சிருக்க மாட்டாங்க. நான் அதை அவங்க சொல்கிற மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்லி அது தப்பாகி எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. उनके जैसे बोलना चाहता था, वो गलत हो गया। அதனால் பிரியாணினா கொஞ்சம் நேரம் கூடுதலாக பிரசங்கம் பண்ணலாம். बिरयानी मतलब और थोड़ा देर ले सकते हैं, मगर ये ஒரு सांबार है। வேடிக்கையாக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது ऐसे ही मजाक के लिए है। ஆண்டவர் நல்லவர். यीशु मसीह हालेलुया. बहुत अच्छे हैं। பாருங்க, கர்த்தர் இவ்வளோ பெரிய நன்மை செஞ்சிருக்கார். यीशु मसीह इतना अच्छा कार्य किए हैं। இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ये सब देख के बहुत खुश है मेरे ஆனால் இதுக்கு பின்னால் அவங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கும் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. मगर इसके पीछे कितना संकट है मैं समझ நான் இப்படி सकता हूँ। காரியங்களை செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் ரொம்ப அதிகம். इसके पीछे बहुत संकट है, मैं ये जानता हूँ। என்னதான் அவங்களுக்கு ஒரு குடும்பம் ஒரு அளவுக்கு உதவியாக இருந்தாலும் கூட इतना भी बहुत परिवार इनके सहायता करने से நம்ம கால்வின் பிரதர் எப்பவும் நல்ல ஆராதனைகளை நடத்தி நம்ம உற்சாகப்படுத்துவார். इनके परिवार में कैल्विन ब्रदर हैं, वो भी अच्छा गाते இப்படி हैं। எல்லாம் இருக்கிறது. ये सब कार्य है, இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. फिर भी बहुत कार्य इनके सामने है। அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கத்தில் ஒரு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்காங்களாம், இங்கேயும் ஒரு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்காங்களாம். इन्होंने बोला कि वहाँ पे भी एक EMI कर रहे हैं और बगल में भी कर रहे அப்போனா हैं। அது எவ்வளோ பெரிய சவாலாக இருக்கும் இல்லையா? तो ये इतना बड़ा कार्य कष्ट है। ஆகவே நாம் எல்லாரும் உற்சாகமாக இருக்க வேண்டும். हम सब इनके साथ आनंद से நாம் करेंगे, எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும். इनके सहायक करेंगे। சபையிலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது. हर समय यहाँ से हमें कुछ मिलेगा करके मत நாம் सोचो। சபைக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் நினைக்க ये வேண்டும். चर्च के लिए मैं भी कुछ करूँगा करके सोचो। அல்லேலூயா. हालेलुया। பிரசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நான் நினைக்கிறேன் இந்த கடனை அடைச்சிட்டு பிரசங்கம் ஆரம்பிக்கலாமான்னு நினைக்கிறேன் நான். ये वचन शुरुआत करने के बाद ये दूध को पहले खत्म कर देंगे। அவர் எவ்வளவு சொன்னார்? 30,000 ரூபாய் சொன்னார். पास्टर ने बोला कि 30,000 बाकी சரி, है। அதில் 3ல் ஒரு பங்கு நான் அவருக்கு கொடுக்குறேன். हालेलुया। நீங்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். இப்போ கை தட்டாதீங்க, கை தூக்குங்க. आप हाथ நான் उठाइए। நான் ஒரு 2,000 ரூபாய் கொடுக்குறேன்ற ஆட்கள் 10 பேர் கை உயர்த்துங்க. 2,000 அந்த கடனை நம்ம அடைச்சிட்டு போயிடலாம். கடனை வச்சுட்டு போக வேண்டாம். 2,000 मैं दूंगा, सोच रहे हो? हाथ ऊपर எப்பா कीजिए। 2,000 ரூபாய் கொடுக்க உங்களுக்கு சக்தி இல்லையா ஐயா? ஒரு 2,000 ரூபாய் 10 பேர் கொடுங்க ஐயா. அவர் கடனை நம்ம அடைச்சிட்டு போவோம். நம்ம வந்ததுக்கு அவரை கடனோட விட்டு போ. கை தூக்குங்க பார்க்கலாம். நல்லா கை தூக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஆட்கள் தூக்குனா நல்லா இருக்குமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 பேர் வந்துட்டோமா? 1 2 3 4 5 6 7 8 போதும் ஐயா. ரொம்ப நன்றி. நீங்கள் 5,000 கொடுக்குறீங்க, அது பாருங்கள் முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு 5,000 ரூபாயா கொடுக்குறாரு. இது இப்படியெல்லாம் நான் எங்கள் சபையில் செய்யறதே இல்லை. ऐसे कार्य मैं अपने चर्च में नहीं करता हूँ। ஆனால் இந்த மாதிரி வளர்ற ஊழியங்களை நாம் தாங்கியே ஆகணும். ये यीशु मसीह के ये छोटा कार्य है ना, वहाँ पे ஆமென். हमें सहायक करना चाहिए। ஜெபத்தில் आमेन। தாங்கிறது ஒரு பக்கம், பொருளாதாரத்தில் நம்ம தாங்கணும். இந்த மாதிரி நான் வெளிப்படையாக சொல்லி எங்கேயும் செஞ்சதும் இல்லை. प्रार्थना में भी करना है, अपने मदद भी करना चाहिए। உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக தான் இதை சொல்கிறேனே தவிர நான் கொடுக்கறது தெரியணுங்கிற எண்ணம் என் மனசுலயே கிடையாது. எப்போ मैं जो मदद किया वो दिखाने के लिए नहीं, आपको भी इतना बढ़ाने के लिए बोल रहा हूँ। பாஸ்டர், உங்கள் கடனை நாங்கள் அடைச்சிட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் நல்லா ஊழியம் செய்யுங்க. आप चिंता मत कीजिए, आप यीशु मसीह के हालेलुया. काम कीजिए। हालेलुया। பிரைஸ் தி லார்ட். Praise the கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூடுதலாக இருந்தால் அதை ஊழியத்துக்கே வச்சு நல்லா பயன்படுத்துங்க. ज्यादा है तो ये इस இன்னைக்கு कार्य के நாம लिए முக்கியமான நாள், இயேசுனுடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற ஒரு நாள். आज का दिन यीशु मसीह के क्रूज पे चढ़ा हुआ दिन है। இந்த சிலுவை பாடுகளை தியானிக்கிற இந்த முக்கியமான நாளில் நம்ம எல்லாரும் நம்முடைய சபையில் காலையில் இங்கே சிலுவை பாடுகளை தியானிச்சிருப்போம். आप सब अपने अपने चर्च में इस तरह के क्रूज के वचन को सुना है। அந்த சிலுவை பாடுகளை எல்லாம் நாம் யோசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்போம். ये यीशु मसीह ने जो कार्य किया है उसके लिए हमने धन्यवाद बोले हैं। ஆனால் இன்னைக்கு நான் அதை குறித்து பேச போகிறது இல்லை. मैं आज उसके बारे में नहीं बोलना चाहता हूँ। ஆனால் ஆண்டவருடைய பாடுகளுக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். मैं उसके लिए धन्यवाद करता हूँ। அவருடைய பாடுகளால் கிடைச்ச ஆசீர்வாதங்களை ஒருபோதும் நம்மளால மறக்கவே முடியாது. इस तरह के बड़ाई खेल से मुझे आशीर्वाद मिला அவருடைய है। பாடுகள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. उसमें से हम सबको आशीर्वाद मिला है। ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய பாடுகளை காலையில கேட்ட விசுவாசிகளாகிய நீங்க உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க.
आज सुबह आप सब ने जो वचन सुना है अपने जीवन को समर्पण பிரைஸ் कीजिए। லார்ட். Praise the Lord। அப்போஸ்தலர் 4:12 நம்ம படிக்கலாம். நான் இயேசுவனுடைய நாமத்தை பற்றி 2-3 குறிப்புகளை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லலாமா? आमीन। அல்லேலூயா. प्रेता के काम 7वां वचन में 11 वचन है, और किसी दूसरे के द्वारा उद्धार नहीं, क्योंकि स्वर्ग के नीचे मनुष्य में और कोई दूसरा नाम नहीं दिया गया है जिसके द्वारा हम उद्धार पा सके। ஆமென். आमीन। அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. यीशु मसीह के बिना हमें किसी और से उद्धार नहीं है, और मनुष्य सब को आसमान के नीचे यही पाया है। நாம் ஆரம்பத்திலே இங்கே வந்த உடனேயே இயேசு நாமத்தை குறித்து தான் அன்பு சகோதரர் பாடிக்கொண்டிருந்தார். शुरुआत में यीशु मसीह के नाम से ये गाना गाए அவருடைய थे। நாமத்தின் வல்லமையை அவர் उनके பாடிக்கொண்டிருந்தார். नाम में जो बल है उसके बारे அவருடைய में गाए। நாமத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை அவர் उसके பாடிக்கொண்டிருந்தார். नाम में जो आशीर्वाद है उसी के बारे में அவருடைய गाए। நாமம் வல்லமை உள்ளது उनके என்று அவர் नाम में பாடினார். ज्यादा बल है करके उन्हें स्तुति அந்த किया। பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு உற்சாகம் வருகிறது. वो गाना सुनते समय इतना ज्यादा स्वाद बल ஆண்டவருடைய देता है। நாமம், यीशु मसीह के नाम, அந்த நாமத்துல தான் ரட்சிப்பு இருக்கு. उसी नाम से हमें उद्धार है। பைபிள் சொல்லுது, वचन बोलता है அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. उसके और अधाई दूसरे नाम से हमें उद्धार नहीं पा सकते। அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. किसी दूसरे के द्वारा हमें कभी उद्धार नहीं எல்லா मिलेगा। கைகளை உயர்த்தி சொல்லலாம், हाथ ऊपर करके बोलेंगे, இயேசுவாலே அன்றி यीशु मसीह के द्वारा வேறொருவராலும் किसी और से ரட்சிப்பு இல்லை. उद्धार नहीं। நாம் ரட்சிக்கப்படும்படி हम सब उद्धार के लिए வானத்தின் கீழே आसमान के नीचे மனுஷர்களுக்குள்ளே मनुष्य के बीच அவருடைய நாமம் அல்லாமல் उनके नाम के बिना வேறொரு நாமம் और कोई दूसरा नाम கட்டளையிடப்படவில்லை. हमें दिया नहीं है। ஆமென். आमीन। எவ்வளவு பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? इतने लोग विश्वास करते हैं। நீங்கள் கட்டாயமாக ரட்சிக்கப்பட வேண்டும். आप सबको आश्रय मिलना चाहिए। பிரைஸ் தி லார்ட். प्रेज द இந்த लॉर्ड। அம்மா ஞானசாலாம் எடுக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளவு நல்லா பாட்டு பாடுறாங்க. वो ज्ञानस्नान लेने से पहले इतना अच्छा गाते हैं। சபையில நான் ஞானசானெல்லாம் எடுத்து நீங்க பாஸ்டருக்கு உதவியா பாட்டு பாடுங்கம்மா, ரொம்ப அழகா பாடுனீங்க நீங்க. बहुत अच्छा गाए आपने। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। ஹல்லேலூயா. हालेलुया। அவங்க முதல் நாங்க அவங்கள தான் சந்திச்சோம் இங்க. पहले हमने उन्हीं को அது देखा ரொம்ப है। நல்ல நினைவுகள். அது मैं जानता हूँ இந்த उस இடம் समय வாங்குறதுக்கு அவங்க தான் வழிகாட்டியா இருந்தாங்க. ये जगह खरीदने के लिए उन्हें ने दिखी है। அன்றைக்கு அவர்கள் எங்களுக்கு ஒரு அந்நியர்களை போல காட்சி அளித்தாங்க. उस समय वो दूसरे जन थे, இன்றைக்கு இந்த சபையிலே அவர்கள் ஒரு அங்கமாக இருப்பதை நான் நினைத்து ரொம்ப மகிழ்ச்சி मगर அடைகிறேன். आज ये ईस्टर के एक परिवार बन गए। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, ஆண்டவர் இப்படி ஆட்களை எடுத்து பயன்படுத்துறாரு பாருங்க. इस तरह के मनुष्य को उपयोग करते இந்த हैं। ஊழியம் இங்க வரலன்னா அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க? ये कार्य यहाँ आने से कैसे वो उद्धार இந்த पाएंगे? ஊழியம் இங்க வரலன்னா எப்படி நிறைய மக்கள் 100 பேர் இந்த சபைக்கு வந்திருக்காங்க, இந்த ஊழியம் இங்க வரலன்னா இந்த 100 பேர் என்ன ஆயிருப்பாங்க? अगर ये चर्च नहीं आया तो इतने 100 लोग कहाँ जाएंगे? அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைச்சிருக்காத, उनको उद्धार कैसे मिलेगा? அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்காத. उनको विधंत्र कैसे அதே मिलेगा? ஒவ்வொரு இடத்துலயும் ஊழியங்கள் வர வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்கு பாருங்க. एक एक जगह में यीशु मसीह के काम करना ही चाहिए, அப்பொழுதுதான் மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். तभी वो उद्धार पाएंगे। இந்த இடத்திலே ரட்சிக்கப்படாத ஆட்கள் இருப்பீர்களானால், इस जगह में जो उद्धार नहीं पाए, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஆட்கள் இங்கே இருப்பீர்களானால், यीशु मसीह को मान लो। உங்களுக்கு தான் நான் பேசுகிறேன். आपके लिए ये वचन है। அவருடைய நாமத்திலே ரட்சிப்பு உண்டு. यीशु परमेश्वर के नाम से उद्धार है। உலகத்திலே 1000 நாமங்கள் இருக்கலாம். इस भूमि में बहुत नाम है, மக்கள் வித்தியாசமான பெயர்களை சொல்லலாம், बहुत तरह के मनुष्य नाम होते வினோதமான हैं, பெயர்களை சொல்லலாம். बहुत प्रकार के नाम है, ஆனால் அந்த வித்தியாசமான வினோதமான பெயர்கள் எதுவும் நம்மை ரட்சிக்காது. वो कितना नाम है वो हमसे उद्धार नहीं होगा। ஏன் நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன்.
मैं भी उसी तरह के ஆண்டவரை அறியாத ஒரு மனிதனாய் இருந்தேன். वैसे ही पहले मैंने என்னுடைய குடும்பத்திலே அதிக விக்கிரக ஆராதனைகள் இருந்தது. मेरे परिवार में बहुत लोग मूर्ति को எங்களுடைய प्रार्थना करते பெற்றோர் விக்கிரக ஆராதனை செய்கிற பெற்றோராய் இருந்தார்கள். मेरे माँ बाप वही करते थे. இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் நான் यीशु இருந்தேன். मसीह के नाम के बिना என்னுடைய जाने பெயர் हुए थे. பழனிசாமியாக இருந்தது. मेरा नाम पळनीचामी. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை கொடுத்தார். मगर यीशु मसीह ने मुझे उद्धार दिया. 40 ஆண்டுகளுக்கு முன்பாக 40 साल पहले அந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார். 40 साल पहले यीशु मसीह ने என்னை मेरे जीवन ரட்சித்தார். बदल लिया. मुझे उद्धार दिया. எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். मुझे उद्धार दिया ஒரு है. பாவ மன்னிப்பை கொடுத்தார். मेरा पाप को चिंगाई அவருடைய किया. சிலுவையின் இரத்தத்தினால் என் பாவங்களை எல்லாம் கழுவினார். अपने क्रूस को लहू से मेरे पाप को என்னை छिड़ाया. பரிசுத்தப்படுத்தினார். उन्होंने मुझे संपन्न किया. அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். अपने बेटे बदल இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நின்று சாட்சி சொல்ல வைத்திருக்கிறார். आज आप सबके नाम में उसके ஆகவே बारे में நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், मैं यही बोलता हूँ. நீங்கள் எந்த நாமத்தை தொழுதாலும் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்காது. आप जितने भी नाम को प्रार्थना कीजिए मगर उद्धार இயேசுவின் நாமத்தை நீங்கள் தொழுதால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். सिर्फ यीशु के नाम से उद्धार करो. फिर இயேசுவின் நாமத்தை நீங்கள் தொழுது பாருங்கள், यीशु मसीह के नाम को स्तुति நீங்கள் करो. ரட்சிக்கப்படுவீர்கள். आप सब उद्धार पाएं. அல்லேலூயா சொல்லுங்கள். हालेलुया. உங்களை ரட்சிக்கிற நாமம் அதுதான். आपको उद्धार करने वाला ரட்சிப்பை नाम है. கொடுப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். उद्धार देने के लिए यीशु मसीह भूमि இயேசு आए. பிறந்த பொழுது यीशु जब जन्म हुए பைபிள் சொல்லுகிறது, वचन यही बोलता அவருக்கு है இயேசு என்று பெயரிடுவாயாக. उनका नाम यीशु मसीह है. ஏனெனில் क्योंकि அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். क्योंकि वो अपने मनुष्य को पाप को छिड़ा के माफ करेंगे. இயேசு என்கிற பெயர் எப்படி இருக்கிறது? यीशु मसीह के नाम कैसा है? பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற பெயராய் இருக்கிறது. पाप को छिड़ा के उद्धार देने वाला नाम है. நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் இருக்கலாம், हमारे जीवन में बहुत पाप நாம் है. பாவத்திலே இருக்கலாம். वो पाप में ही हम बीते हुए எந்த हैं. பாவியும் இயேசுவுக்கு தூரமான மனுஷன் இல்லை. कितना भी पाप हो यीशु मसीह से दूर எவ்வளவு नहीं जा பெரிய सकता. பாவியா இருந்தாலும் आप कितना भी पापी அவன் हो இயேசுவுக்கு மிக அருகில் இருக்கிறான். यीशु मसीह के सामने आ सकते எந்த हैं. பாவியையும் இயேசு நேசிக்கிறார். किसी तरह के पाप को छिड़ाने के நீங்கள் लिए எந்த தவறு வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். आप कितना भी बड़ा काम कीजिए. உங்களுடைய பாவம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். आपके पाप कितना भी हो. உங்களை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம். आपके मनुष्य आपको माफ नहीं किए. மனிதர்கள் உங்களை தள்ளி வைக்கலாம். मनुष्य आपको तुरंत மனிதர்கள் உங்களை வேண்டாம் என்று நிராகரிக்கலாம். आपको मना किया होंगे. ஆனால் இயேசு கிறிஸ்து இரு கரம் நீட்டி உங்களை வரவேற்கிறார். यीशु मसीह अपने दोनों हाथों से आपको बुलाते हैं. உங்களை அவர் வரவேற்கிறார். आपको यहीं पे बुलाते அவர் हैं. அண்டையிலே வரவேற்கிறார். अपने आपस में प्रसन्न நீங்கள் में அவரை बुलाते हैं. அறிந்து கொள்ளும்படியாக வரவேற்கிறார். आप उनको जानना चाहते உங்களுக்கு हैं. பாவ மன்னிப்பையும் आपको माफी ரட்சிப்பையும் தர உங்களை और வரவேற்கிறார். उद्धार भी देने के लिए चाहते हैं. அல்லேலூயா. हालेलुया. அந்த பெயர் என்று சொன்னால் वो नाम बोलने से பெயர் எப்பொழுதுமே ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. नाम कभी भी कुछ ना कुछ स्वभाव होता है. ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. एक एक नाम के लिए एक बल रहता है. ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அதிகாரம் இருக்கிறது. एक एक नाम के ऊपर एक अधिकार. பெயர் என்றால் नाम मतलब அதற்கு ஒரு சுபாவம் இருக்கிறது. उसके एक स्वभाव होता है. இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஒரு விசேஷமான சுபாவம் இருக்கிறது. यीशु मसीह के लिए भी एक विशेषित அந்த नाम है. நாமம் ஒரு விசேஷமான நாமம். वो नाम विशेषित नाम அந்த है. நாமத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. उस नाम में एक बल है. அந்த நாமத்திற்கு இருக்கிற வல்லமை தான் உங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கிற வல்லமை. அது उसी बल से आपके पापों से चंगाई होता है. நீங்கள் எந்த பாவத்தில் இருந்தாலும் ரட்சிப்பார். आप कितना भी पापी हो அந்த நாமத்திற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. यीशु मसीह के नाम में एक अधिकार Praise the Lord. Hallelujah. प्रेज लॉर्ड. ஆமா, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேருக்குமே ஒரு அதிகாரம் இருக்கிறது. एक एक नाम में एक एक जगह में एक अधिकार है. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. यीशु मसीह को स्तुति ஒவ்வொரு करते பேருக்கும் हैं. ஒரு அதிகாரம் இருக்கிறது. एक एक नाम में एक अधिकार. ஒரு வீட்ல ஒரு தகப்பனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. अपने घर में पापों ஒரு को एक தாய்க்கு ஒரு अधिकार है. அதிகாரம் இருக்கிறது. माँ को एक अधिकार இங்க ஒரு है. கவுன்சிலர் இருந்தா அவருக்கு ஒரு அதிகாரம் यहाँ இருக்கிறது. पे काउंसलर है तो ஒரு उनको भी எம்எல்ஏ एक இருந்தால் अधिकार அவருக்கு है. ஒரு அதிகாரம் இருக்கிறது. अगर एमएलए है तो ஒரு उनको எம்பி भी है. இருந்தால் அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. एमपी अपने के लिए एक अधिकार எல்லா है. பெயர்களுக்கும் ஒரு அதிகாரம் இருக்கிறது. एक एक नामक में एक अधिकार. பேங்க்ல மேனேஜர்னா அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. अगर बैंक में हो, ஒரு சூப்பர்வைசர் என்றால் அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. दफ्तर के ऑफिसर हो, இயேசு வானத்தையும் பூமியும் படைத்தவர்.
यीशु मसीह ये आसमान और भूमि को बनाए हुए हैं, ஆகவே அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. उनको भी एक अधिकार है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகவே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். अपने जीवन को समर्पण இயேசு கிறிஸ்துவை कीजिए। உங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். यीशु मसीह को अपने हृदय में அவர் मान உங்களை लो, ரட்சிப்பார், वो आपको उद्धार உங்களுக்கு करेंगे, ரட்சிப்பை தருவார். उद्धार देंगे। அவருடைய வார்த்தை கீழ்ப்படியுங்கள். अपने वचन की ओर நீங்கள் அவர் कीजिए, ஒப்பு கொடுங்கள். आपको समर्पण அவருடைய कीजिए, பரிசுத்தாவினால் நிரப்பப்படுங்கள். आपके प्रसन्न स्तुति से நீங்கள் भरिए ஞானஸ்நானம் பெறுங்கள். और ज्ञानपूर्ण स्थान அவருடைய लीजिए। பிள்ளையாய் மாறுங்கள். आपके बच्चे बन हो இந்த जाए। சபையில ஒரு சாட்சியாய் इस நில்லுங்கள். चर्च में आप वचन के ऊपर हालेलुया। हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यीशु मसीह आशीर्वाद இரண்டாவது, करेंगे। दूसरा कार्य, அவருடைய நாமத்திலே சுகம் இருக்கிறது. उनके नाम से सुख मिलता है। அப்போஸ்தலர் 4:10 வாசிக்கலாம். प्रेरिता के 4वां वचन पढ़ेंगे। तो तुम सब और इस्राएली के लोग जन के लोग यीशु मसीह नसरी के नाम से, जिसे तुम क्रूस पर चढ़ाए और परमेश्वर ने मेरे हुओं में से जिलाए, ये मनुष्य तुम्हारे सामना बला चंगा खड़ा है। பிரியமானவர்களே, இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, इसमें ऐसे लिखा है, ஒரு மனிதன் சுகமாகி விட்டான். एक मनुष्य को चंगाई हो गया। இது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே ये तीसरा अध्याय में है। காணப்படுகிறது. उसमें हम देखते हैं ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே ये प्रार्थना के समय में है। பேதுரு யோவானும் தேவாலயத்திற்கு போகிறார்கள். पतरस और जो यूहन्ना जाते हैं, அலங்கார வாசலிலே वो ஒரு सामने- முடவன் இருக்கிறான். वो जो बूढ़ा है वो बैठा रहता है। அவன் அவர்கள் ஏதாவது கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறான். उसने सोचा ये लोग से कुछ ना कुछ मिलेगा, ஆனால் வேதத்திலே என்ன எழுதி இருக்கிறது? मगर वचन क्या बोलता है? அவர்கள் சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, हमारे हाथ में कुछ सन्न नहीं है, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் हमारे हाथ में जो है वही हम என்று देंगे। சொல்லுகிறார்கள். वो ही बोलते हैं, நசரேயனாகிய இயேசு நாமத்தில் எழுந்து நட என்று அவனை எழுப்பி விடுகிறார்கள். सिर्फ उन्होंने ये बोला कि नासरी के नाम से आप அவன் उठा சுகமடைந்து விட்டான். उसको सुख मिल गया। ஹல்லேலூயா. हालेलुया। நான் சபையை பார்த்து சொல்லுகிறேன், अभी आपको देख के वही बोलता हूं। விசுவாசிகளோடு பேசுகிறேன். विश्वासी से यही விசுவாசிகளே, बोलता हूं। आप सुनिए, தேவனுடைய சபையே यीशु मसीह के ஜெப चर्च, நேரங்களை ஏற்படுத்துங்கள். प्रार्थना के समय आप चुन लो, ஜெப நேரங்களை உருவாக்குங்கள். प्रार्थना के समय आप सब बनाओ। எப்பொழுதாவது ஜெபிக்கலாம் என்று எண்ண வேண்டாம். कभी भी हम प्रार्थना कर सकते அடிக்கடி करके ஜெப मत நேரங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். बार बार प्रार्थना का समय சபையாய் बनाना இணைந்து चाहिए। ஜெபியுங்கள். आज चर्च के लोगों के ஒரு साथ மனமாய் कीजिए। இணைந்து ஜெபியுங்கள். आप एक साथ प्रार्थना कीजिए, குடும்பங்களாய் இணைந்து ஜெபியுங்கள். परिवार के साथ कीजिए, போதகரோடு இணைந்து ஜெபியுங்கள். पास्टर के साथ आप कीजिए। போதகர் உங்களுக்கு ஏற்படுத்துகிற ஜெப நாட்களை, ஜெப நேரங்களை உறுதியாய் பிடித்துக் वो கொள்ளுங்கள். जब प्रार्थना के समय बोलते हैं उसी समय में करो। ஜெபிக்கிற சபையிலே ये प्रार्थना करने ஆண்டவர் वाला அற்புதங்களை चर्च है। செய்வார். उसी जगह में ये कार्य ஜெபிக்கிற होता है। சபையிலே उसी समय में மக்கள் சுகமாவார்கள். मनुष्य को चंगाई होता ஜெபிக்கிற है। சபையிலே इसी चर्च में மக்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். आज सबको अद्भुत रहेगा। ஜெபிக்கிற சபையிலே इसी प्रार्थना के மக்கள் समय தேவனுடைய சுகத்தை அனுபவிப்பார்கள். ये देवता के सुख आपको मिलेगा। ஜெபிக்கிற சபையிலே इसी प्रार्थना के चर्च சுகமாக்குகிற में இயேசு இருப்பார். यीशु मसीह सुख देने वाला रहता है। ஜெபிக்கிற சபையிலே इसी प्रार्थना के चर्च வியாதிகளை में கர்த்தர் சுகப்படுத்துவார். आपके बीमारी से चंगाई இந்த होगा। சபைக்கு நீங்கள் வியாதியஸ்தர்களாய் வருவீர்களானால் आप यहाँ से बीमारी के जैसे आए हो, ஜெபம் நடக்கும் பொழுது प्रार्थना के समय ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார். यीशु मसीह आपको सुख ஜெபம் देंगे। நடக்கும் பொழுது प्रार्थना के समय கர்த்தர் உங்கள் வியாதியை நீக்கி உங்களை சுகமாக்குவார். यीशु मसीह आपको बीमारी को हटा के चंगाई ஜெபம் देंगे। நடக்கும் பொழுது इसी प्रार्थना के ஆண்டவர் समय உங்கள் கர்ப்பத்தை திறப்பார். आपको कुछ ना कुछ घटिया है उसे भी ஜெபம் நடக்கும் खोलेंगे। பொழுது उसी प्रार्थना के கர்த்தர் ஒரு समय அற்புதமான கிரியையை அவர் செய்வார். आपके जीवन में अद्भुत कार्य रहेगा। விசுவாசிகளே, आप विश्वासी, தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபியுங்கள். आप रोज यही कार्य कीजिए। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। கடந்த 2 ஆண்டுகளிலே पहले 2 साल எங்கள் तक சபையிலே अनेक மக்களுக்கு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். हमारे चर्च में बहुत लोगों के लिए हमने प्रार्थना किया है। நீண்ட ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறோம். बहुत समय तक हमने प्रार्थना किया है। குறிப்பாக उसमें से நிறைய கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களை சமீப காலமாக நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். हमें बहुत लोगों को कैंसर की बीमारी है। அப்பொழுதெல்லாம் நாங்கள் ஊக்கமாக ஜெபிக்கிறதை தான் நாங்கள் தெரிந்து கொண்டோம். उस समय उनके लिए हम बहुत प्रार्थना करते கர்த்தர் हैं। கிருபையாய் மனதிறங்கி
यीशु मसीह के अनुग्रह அந்த से மக்களுக்கு கொடுத்த சுகத்தை நாங்கள் கண்களால் उन பார்த்தோம். सब को सुख मिला है, वो हमने இன்றைக்கு अपने எங்கள் आँख से நடுவிலே அவர்கள் ஒரு அற்புத சாட்சிகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள். आज हमारे सामने वो सब रहता है। மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளை ஆண்டவர் சுகமாக்குகிறதை நாங்கள் பார்த்தோம். मृत्यु के अंत में जो बीमारी है उससे चंगाई मिला இந்த है। மாலை வேளையில் நான் சொல்லுகிறேன், आज शाम के समय எந்த में மரணத்திற்கு ஏதுவான வியாதியோடு மக்கள் இங்கே வந்தாலும் நம்பிக்கையோடு மக்களை அழைத்து வாருங்கள், இயேசு கிறிஸ்து சுகமாக்குவார். अब अगर आप भी मृत्यु के अंत के बीमारी हो, अभी यीशु मसीह आपको ஹல்லேலூயா. सुख देंगे। நம்முடைய हालेलुया। கண்கள் வானத்தை பார்க்கட்டும். हमारे आंख के आसमान को அங்கிருந்து देखेंगे, நமக்கான உதவி வரும். वहां से हमें அங்கிருந்து मदद நமக்கான मिलेगा। ஒத்தாசை வரும். वहां से हमें अनुग्रह அங்கிருந்து मिलेगा। கர்த்தர் நமக்கு அற்புதங்களை அனுப்புவார். वहां से हमें अद्भुत சுகத்தை कार्य அனுப்புவார். मिलेगा। वहां से सुख मिलेगा। அன்றைக்கு தேவாலயத்திலே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த முடவனை எழுப்பி நடக்க செய்தவர் இந்த ஆலயத்தில் அநேகரை தொட்டு சுகப்படுத்துவார். जिस तरह के चर्च के सामना वो उड़ा था, अभी आपको भी वही अद्भुत रहेगा। ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்தில் சுகமாக்குகிற இயேசுவை நீங்கள் அனுபவியுங்கள். एक एक रविवार चर्च में उसी तरह के सुख आपको मिलेगा। ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மக்கள் சுகமாகிறதை உங்கள் கண்களால் பாருங்கள். हर रविवार आप भी अपने आंखें से நீங்கள் பார்க்க देखेंगे। கர்த்தர் உதவி செய்வார். आपके आंख में वही நான் हम ஒவ்வொரு सब நாளும் देखेंगे। அப்படித்தான் ஜெபிப்பேன். रोज हमें ऐसे ही प्रार्थना நேற்று करना ராத்திரி चाहिए। 12:30 மணிக்கு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். कल रात 12 बजे मैं वही प्रार्थना அதிகாலை करता था। 12:45 இருக்கும் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். सुबह वही मैं प्रार्थना करता இந்த था। நாளுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். आज के लिए मैंने இந்த प्रार्थना किया। பிரதிஷ்டைக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். इस शुभ कार्य के लिए मैंने प्रार्थना தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். किया। वो देवता के बच्चों के लिए मैंने இரவு 1 प्रार्थना மணிக்கு किया। மேல் படுக்கைக்கு சென்று கர்த்தரை ஸ்தோத்தரித்து நான் ஜெபித்து படுக்கைக்கு போனேன். 1 घंटे के बाद मैं सोने के लिए चला गया। स्तुति அப்போ करने இந்த के बाद வசனங்களை எல்லாம் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தார். यीशु मसीह ने ये वचन सब मुझे நீங்கள் दिखाए। தேவனுடைய சமூகத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். आप सब परमेश्वर से ये सुख मिलेगा। Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. यीशु मसीह के नाम நம்முடைய के ஆண்டவர் சுகமாக்குகிற ஆண்டவர். ये देवता हमें सुख देने वाला அவர் है। சுகம் தருவார். ये परमेश्वर हमें தருவாரா? सुख உங்களுக்கு देगा। தருவாரா? எத்தனை हमें பேர் मिलेगा ना? விசுவாசிக்கிறீங்க? विश्वास है तो Hallelujah. हाथ ऊपर कीजिए। Praise the Lord. प्रेज लॉर्ड। சுகம் உண்டு. हमें वो இயேசு सुख मिलेगा। நாமத்தில் சுகம் உண்டு. यीशु मसीह के नाम எல்லாம் से सुख சொல்லுங்க. मिलेगा। இயேசு நாமத்தில் சுகம் உண்டு. यीशु मसीह के இயேசு नाम से நாமத்தில் सुख मिलेगा। சுகம் உண்டு. यीशु मसीह के இயேசு नाम से ही நாமத்தில் सुख मिलेगा। சுகம் உண்டு. यीशु मसीह के नाम से ஆமென். आमेन। நீங்கள் சுகத்தோடு நீடித்த ஆயுளோடு ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வாராக. आप सुख मिल के बहुत दिन आप जीवित रहेंगे। यीशु मसीह आप सबको आशीर्वाद करेंगे। இன்னொரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம் என்று दूसरे நினைக்கிறேன். कार्य को हम सुनते हैं। அவருடைய நாமத்தினாலே उनके நாம் नाम से- கேட்பதை அவர் நமக்கு கொடுக்கிறார். जो हम पूछते हैं वो कार्य हमें मदद करते हैं। யோவான் 14:13-14 நாம் வாசிக்கலாம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். यदि आप सब मेरे नाम से कुछ मांगोगे तो मैं उसे करूंगा। यदि तुम मुझसे प्रेम रखोगे मेरी आज्ञाओं से आप मानेंगे। ஆமென். आमीन। நீங்கள் என் நாமத்தினாலே आप எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். आप जो कार्य मेरे नाम से पूछेंगे पिता से बितनी करूंगा। ஆமென். ஹalleluya. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். हालेलुया बोलिए। ஹalleluya. ஆண்டவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. यीशु मसीह बहुत अच्छा देवता है। அவரு நாம எப்ப கேட்போன்னு தான் அவர் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறார். वो हम सब कब पूछेंगे करके बैठे हैं। நாம கேட்க அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார் எப்பவுமே. हम पूछने से वो सहायक करने के लिए है। எவ்வளவு பேருக்கு வேணாலும் கொடுப்பார். कितने लोग को भी आप நான் सहायक அடிக்கடி करेंगे। யோசிப்பேன். मैं वही कार्य सोचता என்னுடைய हूँ। சிந்தனையை நீங்களும் கூட கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. आप सब समझ लीजिए। ஆண்டவர் இந்த உலகத்துல மனுஷனை படைச்சார். यीशु मसीह ने मनुष्य को अपने द्वारा बनाया। ஆதாம் ஏவாளை படைச்சாரு. आदम और ये 2 பேர் இருக்காங்க. ये दोनों हैं। இவ்வளோ பெரிய பூமியை படைச்சார். इतना बड़ा भूमि उन्होंने बनाया है। யோசிச்சு பாருங்க. आप सोचिए।
இந்த ரெண்டு பேருக்கு இவ்வளவு பெரிய பூமி வேணுமா? ये दोनों के लिए इतना बड़ा भूमि चाहिए क्या? ஆனா ஆண்டவர் மனசுல என்ன இருக்குது? मगर उन्होंने क्या सोचा था? இந்த ரெண்டு பேர் தான் 750 கோடி பேரா மாற போறாங்கன்னு அவருக்கு அப்பவே தெரியும். उन्होंने पहले ही सोचा कि ये दोनों के द्वारा ही इतना करोड़ लोग बनेंगे. உலகத்துல ஏறக்குறைய 750 கோடி மக்கள் வாழ்றாங்க. तो इनके द्वारा इतना करोड़ लोग बन गए हैं. அது ஒருவேளை இன்னொரு 20-30 ஆண்டுகள்ல 1000 கோடியா கூட மாறலாம், நமக்கு தெரியாது. अगर और भी 20 वर्ष के बाद इतना करोड़ लोग भी बना सकते हैं. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, मुझे क्या आश्चर्य हो रहा है कि ரெண்டு பேர் இருக்கும்போதும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைச்சிச்சு. दो लोग के लिए क्या चाहते थे वो मिल गया. இன்னைக்கு 750 கோடி பேர் இருக்காங்க. अभी 7,000 के लोग हैं. 750 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்குது, ये 600 लोग को भी खाना है, தண்ணி இருக்குது, पानी भी है, காய்கறி இருக்கு, उनको सब्जी है, பழம் இருக்கு, सब तरह के फल है, கறி இருக்கு, सब मांस भी है, மீன் இருக்கு, मछली भी है, எல்லாம் கிடைக்குது. सब कुछ मिलता है. ஆனா அவர் படைக்கும் போது ரெண்டே பேர் தான் இருந்தாங்க. तो ये सब जब बनाए सिर्फ 2 ही लोग थे. இது எத்தனை மடங்கு பெருக்கம்னு நம்மளால கணக்கு போட்டு சொல்லவே முடியாது. ये कितना बढ़ाएगा करके हम पता नहीं இப்ப நாம सकते. என்ன புரிஞ்சுக்கிடுறோம் அப்படின்னா, हमें क्या समझना चाहिए? ஆண்டவர் यीशु मसीह தாராளமாவே வச்சிருக்கிறார். हम सब को ज्यादा ही रखे हैं. தாராளமா வச்சிருக்காரா இல்லையா? ज्यादा रखे हैं ना. இந்த உலகத்துல நீங்க பாருங்க, इस दुनिया में பாலைவனம் மாதிரி ஒரு இடம் தான் இந்த சவுதி அரேபியா போன்ற இடங்கள் எல்லாம். ये जो राज्य है सऊदी अरेब, वहां से सिर्फ वहाँ के துபாய் लोग போன்ற ही हैं. இடங்கள் எல்லாம் பாலைவனம் மாதிரியான ये ஒரு दुबई भी இடம். उस तरह के ही जगह है. இன்றைக்கு உலகத்திலே மிக முக்கியமான இடங்களாக அவைகள் எப்படி மாறினது? मगर अभी संसार में ये मुख्य जगह बन गया है. அப்ப அந்த பாலைவனத்திலேயே ஏதோ ஒண்ணு கர்த்தர் வச்சிருக்கிறார். तो वहाँ भी कुछ ना कुछ अद्भुत कार्य यीशु அத मसीह அவங்களுக்கு रखे. கொடுத்து அவங்க உலகத்திலேயே பணக்காரங்களா இருக்கிறாங்க. सो वहाँ से जो कार्य मिला है अभी वो बहुत பாலைவனத்துல தான் இருக்கிறாங்க. वो सिर्फ वही कार्य में है. அவங்க எந்த அளவுக்கு அட்வான்ஸா வந்திருக்காங்க? आज संसार में कैसे நாங்க बढ़ எங்க गए. ரோட்ல எல்லாம் ஏர் கண்டிஷன் பண்ண போறோம். वो क्या बोलते हैं, सड़क में भी ऐसे துபாயில बनाएंगे. சமீபத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட், तो दुबई में वैसे ही बोला எங்க है. ஊர்ல ரோட்ல எல்லாம் நாங்க ஏர் கண்டிஷன் பண்ண போறோம். आज हम सड़क में भी ऐसे என்னப்பா இது இவ்வளவு அட்வான்ஸா போய்கிட்டு இருக்கீங்க? तो कितना आश्चर्य अद्भुत कार्य கொஞ்சம் है. நீங்க நினைச்சு பாருங்க. आप थोड़ा सोचिए. ஆண்டவருடைய கைகள் அது எப்பொழுதுமே கொடுக்கிற கைகளாக இருக்கிறது. यीशु मसीह के हाथ कभी भी देने वाला हाथ है. இந்த உலகத்துல ரொம்ப ஆசீர்வாதமா யார் இருக்கிறாங்க इस தெரியுமா? दुनिया में जो लोग आशीर्वाद है, யாரெல்லாம் கொடுக்கறாங்களோ அவங்க தான் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. जो लोग देते हैं वही लोग आशीर्वाद रहते हैं. இந்த கொடுக்கறத எப்பவுமே என்ன செய்யக்கூடாதுன்னா அளந்து கொடுக்க கூடாது. जो देते हैं वो देख कर अंबाल कर नहीं அள்ளி देना அள்ளி चाहिए. கொடுக்கறதுக்கு நமக்கு தெரியணும். ऐसे दोनों हाथ से लेके देना चाहिए. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. Praise the Lord. இவ்வளவு கொடுத்துட்டா நான் என்ன செய்யறது? अगर मैं सब कुछ देता तो मैं எனக்கு क्या எப்படி करूंगी? கிடைக்கும்? मुझे क्या मिलेगा? அப்படி எல்லாம் நினைக்க கூடாது. ऐसे आप मत ஒரு सोचिए. முறை எனக்கு ஞாபகம் இருக்கு, एक दिन எங்க ऐसे कार्य சர்ச்சுக்கு ஒரு हुआ. பாஸ்டர் வந்தார். मेरे चर्च में एक ஒரு पास्टर பெரிய आए थे. ஊழியக்காரரு. वो बड़ा सेवा करने அவரை वाले நான் थे. கூப்பிட்டிருந்தேன், அவர் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருந்தார். मैंने उनको बुलाया था. நான் அப்ப அவருக்கு என் மனசுல நான் நினைச்சேன், இவருக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் காணிக்க கொடுத்து அனுப்பணும். तो मेरे मन में मैंने वही सोचा कि इनको 1 लाख दे दूंगा என் करके. கையில் அவ்வளவு பணம் இல்ல. इतना पैसा मेरे हाथ में नहीं ஆனா அந்த था. கடைசி நாள்ல நான் நினைச்ச மாதிரியே அவருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பிட்டேன். वो प्रार्थना के अंत के दिन में मैंने 1 लाख दे दिया. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுத்தேன். बहुत कठिन से ही என் मैंने கையில दिया. இருந்த காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். मेरे हाथ में जो था मैंने சில सब कुछ நேரங்கள்ல दे நம்ம दिया. கொடுக்கறதுல எப்பவுமே தாராளமா இருக்கணும். कभी भी हम जब देते हैं पूरे मन से देना அது चाहिए. முடிஞ்சிருச்சு. वो कार्य हो गया. என்ன ஒருத்தர் கூப்பிடுறார், मेरे को एक कॉल आया था. பாஸ்டர் நீங்க நடத்துனீங்களே இந்த ப்ரோக்ராமுக்கு 1 லட்சம் ரூபாய் காணிக்க உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன், நீங்க வச்சுக்கோங்க. मुझे एक ऐसा फोन आया कि आपके प्रोग्राम में जितना நான் पैसा இப்படி होगा 1 லட்சம் आप ரூபாய் लिख கொடுக்குறேன், लीजिए. मैंने इस हाथ से दिया. இப்படி எனக்கு 1 லட்சம் ரூபாய் मुझे ஆண்டவர் इस கொடுக்கிறார். तरफ से 1 लाख मिल गया. நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ இவர்கிட்ட நிறைய இருக்கிறதுனால கொடுக்கிறார் போல நிறைய பேர் நினைப்பாங்க. हम सब क्या सोचते हैं, पास्टर के हाथ में बहुत पैसा இல்ல, है. கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலே கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ज्यादा पैसे नहीं, ज्यादा मन है. நமக்கு எப்பவுமே எண்ணம் இருக்கணும் தெரியுமா? हमें किस तरह के मन கொடுக்கணும். रहना चाहिए, देने का मन, கொடுக்கணும், देने का मन. ஏழைகளுக்கு கொடுக்கணும், यीशु के देने के लिए, எளியவர்களுக்கு கொடுக்கணும், बीकों के लिए देने का சபைக்கு मन, கொடுக்கணும், चर्च को देने के लिए ஊழியத்துக்கு मन, கொடுக்கணும், सेवा के लिए, பாஸ்டருக்கு கொடுக்கணும். पास्टरों को पैसा ஒரு देना அம்மா எங்க चाहिए. சர்ச்சில் இருக்காங்க. एक बहन அந்த हमारे அம்மா चर्च சொல்லுவாங்க, में,
वो बोलते உங்களை हैं பார்த்தாலே எனக்கு காணிக்க கொடுக்கணும் போல தோணுது. आपको देखने से ही मुझे पैसा देने का நான் मन மனசுக்குள்ள रहता है। நினைச்சேன் मैंने मन में உங்களை மாதிரி ஒரு सोचा 500 பேர் கோயில்ல இருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். आपके जैसे 5000 लोग 100 लोग रहने से அந்த அம்மா कितना இப்படியே சொல்லுவாங்க, என்ன பார்க்கும்போதெல்லாம் காணிக்க கொடுப்பாங்க. अच्छा। वो बहन वैसे ही करते हैं, वैसे ही சொல்லுவாங்க बोलते हैं। உங்களை பார்த்தாலே எனக்கு காணிக்க கொடுக்கணும்னு தான் தோணுது. आपको देखने से मेरे मन में वही लगता பாருங்க है। நம்ம முகத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. मेरे मुंह में भी इस तरह के நம்மள பார்த்தா आशीर्वाद உங்களுக்கு காணிக்க கொடுக்கணும்னு தோணுதா? मुझे देखने में वो कार्य करते हैं। அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். हालेलुया। நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு, அதுதான் இங்க சொல்லியிருக்கு. நீங்க கேளுங்க, परमेश्वर वही बोलते हैं, आप पूछिए என் आपको भी நாமத்துல मिलेगा। நீங்க எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். मेरे नाम से आप क्या पूछते हो सब कुछ நம்பிக்கையோட मिलेगा। கேளுங்க. आप विश्वास से पूछिए, ஏசப்பா கொடுப்பாரு. परमेश्वर இந்த आपको சர்ச் எப்படி देंगे। வந்துச்சு? ये चर्च कैसे இந்த बना हुआ है, கூடாரம் எப்படி வந்துச்சு? ये ऊपर वाला छत कैसे எல்லாம் बना, நம்ம சேர்ந்து கேட்டோம். हम सब एक साथ ஆண்டவரே இதை கொடுங்க, पूछे। आप दे दिए, ஆண்டவரே இதை கொடுங்க, यीशु मसीह मुझे இந்த दे दिए। இந்த ஷெட்டை எங்களுக்கு முடிச்சு கொடுங்க. ये शेड हमारे लिए சர்ச்சா बना के சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணோம். दे। हम एक साथ हमने நம்ம प्रार्थना கேட்டா की। ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. हमने पूछा, आज यीशु ने அப்ப दे உங்களுக்கு दिया। என்ன வேணும் கேளுங்க ஆண்டவர்ட்ட. आपको क्या चाहिए आप உங்களுக்கு ஒரு पूछिए। வீடு வேணுமா? आपको घर चाहिए கேளுங்க क्या? ஆண்டவர் கொடுப்பாரு. आप पूछिए। உங்களுக்கு ஒரு வாகனம் வேணுமா? आपको गाड़ी கேளுங்க கர்த்தர் கொடுப்பாரு. आप पूछिए, आपको मिलेगा। உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை வேணுமா? आपको कुछ अच्छा கேளுங்க समय, கர்த்தர் கொடுப்பாரு. यीशु मसीह ஒரு நல்ல देंगे। வேலை வேணுமா? आपको काम கேளுங்க चाहिए, கர்த்தர் கொடுப்பாரு. एक अच्छा दफ्तर உங்க में வருமானம் काम- ஆசீர்வதிக்கப்படணுமா? आपको आशीर्वाद मिलना கேளுங்க चाहिए, கர்த்தர் கொடுப்பாரு. यीशु मसीह உங்க देंगे। தேவைகள் சந்திக்கப்படணுமா? आपको क्या चाहिए, கேளுங்க கர்த்தர் கொடுப்பாரு. सब कुछ मिलेगा। அவர் சொல்லிருக்காரு, என் நாமத்துல நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். उन्होंने बोला कि मेरे नाम से पूछिए मैं दूंगा। அவர் தருவேன்னு சொன்னதை நம்ம தான் வாங்கிக்கிடணும். वो देने के लिए तैयार है, हमें இந்த पूछने வாக்குத்தத்தம் के लिए எல்லாம் ஒரு blank செக் மாதிரி தான். ये सब वचन एक ब्लैंक चेक के உங்களுக்கு जैसे, எவ்வளவு வேணுமோ நீங்க ஃபில் பண்ணலாம். आप उसमें भरिए। நம்ம கையில யாராவது ஒரு பெரிய ஆளு blank செக் கொடுத்து, அதான் ஒரு நாள் நான் ஒரு 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 சம்பவத்தை நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அதை சொல்லிட்டு இந்த செய்தியை முடிக்கிறேன். நான் एक कथा मैंने एक दिन पढ़ा था। ஒரு நாள் மிகப்பெரிய பணக்காரர், இந்த சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் ஆள் பேர் என்ன? सुंदर पिक्चर, ஆ? சுந்தர் பிச்சை இல்லை, இன்னொரு ஆள் அமெரிக்கன், பில் கேட்ஸ். ஆமாம், இந்த பில் கேட்ஸ் கிட்ட ஒரு நிருபர் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. ये बिल गेट्स करके एक बड़ा आदमी था, उनसे उन्होंने इंटरव्यू किया। அவங்க கேட்டாங்க, சார் நீங்க எப்படி சார் இவ்வளோ பெரிய பணக்காரரா மாறினீங்க? आप कैसे इतना बढ़िया எப்படி बन சார் गए? உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்துச்சு? आपको कैसे ये आशीर्वाद मिला? அவர் சொன்னார், இல்லை நான் வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப நம்பிக்கையோட ஒரு பெரிய காரியங்களையே நினச்சிக்கிட்டு எப்போ நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன் मेरे அப்படின்னாரு. जीवन में बड़ा विश्वास से बड़ा कार्य पूछता। அதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு வந்துச்சுன்னு அவங்க கேட்டாங்க. ये सब कैसे हुआ करके उन्होंने கொஞ்சம் पूछा। உட்காருங்கன்னு சொன்னாரு. बैठने के உள்ள लिए போயிட்டு बोला। அவர் ஒரு செக் எடுத்துட்டு வந்தார். तो वहाँ अंदर से एक செக் blank அவங்க check கையில கொடுத்தாரு. उनके हाथ में दे दिया। உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எழுதிக்குங்க. आप कितना भी भरना चाहिए आप भरिए। அந்த அம்மா சொன்னாங்க, उन्होंने बोला அந்த कि ரிப்போர்ட்டர் சொன்னாங்க, இல்ல சார் எனக்கு வேணாம் சார், रिपोर्टर ने मना कर दी, நீங்களே இந்த செக்கை आप ही வச்சுக்கோங்க சார். रख लो। இதாம்மா உங்களுக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம். यही आपके और मेरे में फर्क நான் है। எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டேன். मुझे कितना भी समय मिला वो நான் सबको मैंने பெரிய पहचाना। பணக்காரன்னு உங்களுக்கு தெரியும். मैं बड़ा உங்க बढ़िया கையில हूँ। blank செக்கையும் கொடுக்குறேன். मैंने आपको चेक भी நீங்க दिया। எவ்வளவு வேணுமோ எழுதிக்கிங்கங்கற. आपको भरने के लिए मैंने இல்ல बोला, சார் எனக்கு வேணாம் நீங்களே வச்சுங்க, நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்க. मगर आपने वापस दे दी। இந்த மாதிரி தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். हम सब भी यही कार्य ஆண்டவர் करते हैं। blank செக்கை கையில கொடுத்துட்டு आप सबको ब्लैंक चेक வேணுங்கிறத எழுதுப்பா அப்படிங்கிறார். आपको क्या चाहिए वो लिखिए। நம்ம என்ன எழுதுறோம்? हम क्या लिखते हैं? ஆண்டவரே यीशु मसीह, ஒரு ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹால் இருந்தா போதும் ஆண்டவரே. एक रूम, एक किचन, एक ही बड़ा हॉल, इतना काफी है। நான் என்ன எழுதுனேன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. मैंने क्या लिखा मैं बोलता ஆண்டவர் हूँ। எனக்கு 5 பெட்ரூம் வேணும். मेरे लिए 5 बेडरूम चाहिए, கொடுத்தாரு ஆண்டவர். मेरे लिए दिया உண்மையா यीशु சொல்றேன், मसीह ने। கொடுத்தாரு கர்த்தர். यीशु ने मुझे நம்ம दिया। என்ன நினைக்கிறோம், நாம என்ன எழுதுறோமோ அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கிறத புரிஞ்சுக்குங்க. हम क्या सोचते हैं, हम क्या लिखते हैं, वही हमें देने वाला वचन நீங்க है। நம்பிக்கையோட கேட்டு பாருங்க, आप विश्वास से पूछिए, எதிர்பார்ப்போட கேட்டு பாருங்க. आप ये कार्य सोच कर பாஸ்டர் உங்களுக்கு पूछिए। இந்த சர்ச் போதும் நீங்க எப்பவுமே நினைக்காதீங்க. पास्टर ये काफी உங்களுக்கு है எவ்வளவு करके பெரிய मत- சர்ச் வேணும்னு எழுதுங்க. आपको कितना बड़ा चाहिए आप लिखो, உங்களுக்கு எவ்வளவு ஆத்துமாக்கள் வேணும்னு எழுதுங்க. कितना विश्वासी चाहिए आप நீங்க लिखो। அதை அவர்கிட்ட கொடுங்க, आप विश्वास அவர் से दे உங்களுக்கு கொடுப்பாரு. दीजिए, वो आपको दे देगा। அல்லேலூயா. அல்லேலூயா। இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும்
हम आप என் सब நாமத்துல எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொன்னாரு. அது ஒரு blank செக்கா வச்சுக்கோங்க. उनके नाम से जो पूछे वो कार्य ब्लैंक चेक के द्वारा रखिए, நீங்களே நிரப்புங்க அதை. आप भरिए। Praise the Lord. प्रेज द लॉर्ड। உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நான் காசை மட்டும் சொல்லல, मैं सिर्फ पैसा नहीं बोलता हूँ, என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அதுல எழுதுங்க. आपको जो जो कार्य चाहिए वो लिखिए। இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அதை நீங்க கட்டாயமா பெற்றுக்கொள்வீங்க. आज कल ना कोई दिन आप Hallelujah. सबको मिल जाएगा। Praise the Lord. प्रेज द लॉर्ड। உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எல்லாம் ஆண்டவர் சின்னவர் ஆக்கிராதீங்க. आपके जैसे आपको உங்க यीशु சூழ்நிலை மோசமா இருக்கலாம், आपको बहुत ஆனா कठिन हो, ஆண்டவர் இன்னும் பெரியவரா தான் இருக்கிறார். यीशु मसीह बड़ा देवता, அவரால கொடுக்க முடியும். उनसे सब कार्य ரெண்டு मिलेगा। பேருக்கும் அவரால கொடுக்க முடியும். 2 लोग के लिए भी मिल 750 கோடி மக்களுக்கும் அவரால கொடுக்க முடியும். 700 लोग के लिए भी मिल सकता அதுல है। நீங்க கேக்குறத நான் கேக்குறத அவரால கொடுக்க முடியாதா? आप और मेरे लिए नहीं देंगे क्या? நிச்சயமா அவர் செய்வார். निश्चय எவ்வளவு देंगे। பேர் நம்புறீங்க? कितने लोग கை विश्वास வைத்து ஜெபம் करते हैं? பண்ணலாமா? हाथ ऊपर करके இந்த हम प्रार्थना ராத்திரி करते हैं। வேளையில் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய நாமத்துல ரட்சிப்பு. நான் இந்த ராத்திரியில உங்களோட முக்கியமான ஒரு காரியத்தை பேசிக்கிட்டு இருந்தேன். அவருடைய நாமத்துல ரட்சிப்பு உண்டு. उनके नाम से आप सबको उद्धार मिलेगा करके वचन आप सब ने நீங்க सुना है। இன்னும் ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம, ரட்சிக்கப்படாம, அவரை முழு மனசா ஏற்றுக்கொள்ளாம, ஞான ஸ்நானம் பெறாம இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. अपने जीवन में आज तक अपने जीवन को उद्धार के लिए समर्पण नहीं किया है तो वो पूर्ण स्थान नहीं पाया तो आज समर्पण कीजिए। ஒரு ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिए। ஆமென். ஹalleluya. இந்த ராத்திரி வேளையில इस रात में இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்க உங்களை நான் அழைக்கிறேன். यीशु मसीह को आप सब अपने जीवन देने के நீங்க लिए मैं கட்டாயம் बुलाता हूं। ரட்சிக்கப்படணும். आप सबको நீங்க उद्धार मिलना கட்டாயம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். अवश्य यीशु मसीह நீங்க को मानना ஏற்றுக்கொண்டே चाहिए। ஆகணும். अवश्य मानना நீங்க चाहिए। ஏற்றுக்கொள்ளலைன்னா உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்காது. अवश्य मानने से उद्धार ஆகவே இந்த मिलेगा। ராத்திரி வேளையில உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. आज इस रात को समर्पण कीजिए। இதுவரைக்கும் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, आज तक मैंने नहीं समर्पण என் किया, வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு கொடுக்க போறேன். मेरे जीवन को आज देना चाहता हूँ। இயேசு நிச்சயமா எனக்கு சுகம் கொடுப்பாரு, यीशु मसीह जरूर நான் सुख देंगे। கேட்கறதெல்லாம் எனக்கு செய்வாரு मैं जो पूछता हूँ அப்படி मेरे लिए நம்புறவங்க देंगे। जो विश्वास உங்க करते கைகளை हैं, உயர்த்துங்க. உங்களுக்கு आपके हाथ ஜெபிக்கிறேன். ऊपर करके இயேசுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். यीशु मसीह के अपने जीवन முதல் की- முறையா நீங்க ஞானசானம் எடுத்த ஆட்களா இருந்தா கை உயர்த்த வேண்டாம். நீங்க இன்னும் நான் ரட்சிக்கப்படல, என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு முதல் முறையா கொடுக்க போறேன் அப்படிங்கிறவங்க உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுங்க. जिन्होंने पूर्ण கை स्नान ले लिया உயர்த்தினவங்க தயவு वो செஞ்சு இருக்கிற हाथ இடங்கள்ல ऊपर मत எழும்பி நில்லுங்க. कीजिए। கை आज तक உயர்த்தினவங்க எல்லாம் இருக்கிற இடங்கள்ல எழும்பி நில்லுங்க. உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை கொடுக்கணும்னு தான் எதிர்பார்க்கிறாரு. நம்ம எதையோ ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது எல்லாத்த விட முதல்ல நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கணும். நம்ம ஆண்டவரை உங்க இருதயத்துல ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோட இந்த ராத்திரி வேளையில பேசி இருக்கிறாரு. அன்புள்ள ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல, இயேசு கிறிஸ்துவின் மூலமா தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுத்து இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். உம்முடைய கரங்களில் இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இவருடைய வாழ்க்கையை உமக்கு கொடுத்திருப்பதனால இவர்களை நீங்க ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. சுவாமி, உம்முடைய நாமம் மகிமைப்பட கிருபை செய்வீராக. இரத்த கோட்டையில் இவர்களை மறைத்துக் கொள்ளும்படி நான் இந்த நேரத்திலே இவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கரம் இருப்பதாக. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்று இந்த சபையிலே இவர்கள் சேர்க்கப்பட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ கிருபை செய்வீராக. சுகமில்லாத ஆட்களை சுகப்படுத்துவீராக. எதெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ, என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னீரே. தயவு செய்து உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறதை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய கிருபையின் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும். கனமகிமை துதி ஸ்தோத்திரங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். எல்லாவற்றையும் உடைய கரங்களிலே கொடுக்கிறேன். அருமையான பாஸ்டர் இன்பராஜுக்காக, அருமையான அவருடைய மனைவிக்காக, பிள்ளைகள் 2 பேருக்காக உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, சாட்சியாய் நிறுத்துவீராக. ஊழியம் வளருவதாக, பெருகுவதாக. எல்லாரும் இணைந்து இன்னும் உற்சாகமாய் ஊழியம் செய்ய ஆண்டவரே, இந்த 100 வரப்போகிற ஆண்டுகளிலே 200ஆய் மாறுவதற்கு கர்த்தர் அதிசயமாய் வழி நடத்த உம்முடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இந்த இடத்திலே நீர் வாசம் பண்ணுவீராக.
நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு கூடாரத்தை அமைப்பீர்களாக என்று சொன்னீரே. இதோ ஒரு கூடாரம் உமக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது, இங்கே நீர் வாசம் பண்ணும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே. வேலை செய்த ஆட்களை ஆசீர்வதியும், கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும், உழைத்த மக்களை ஆசீர்வதியும், ஜெபித்த மக்களை ஆசீர்வதியும், இன்னும் ஆலயத்திற்காய் கொடுப்பேன் என்று வாக்களித்த மக்களை ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் கனமும் ஒருவருக்கே தந்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த பாஸ்டர் டேனியல் ஐயாவுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுது நாங்கள் அழைத்தாலும் எங்களுடைய அன்பின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு, முக்கியமாக இந்த ஊழியத்திற்கு பாஸ்டர் ஐயா தடை சொன்னதே இல்லை. நான் சில இடத்துக்காக நான் பாஸ்டர் ஐயாவை ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே வர முடியுமா அப்படின்னு சொல்லுவேன், நல்ல பெரிய ஊழியமாக இருந்தாலும். ஆனால் அந்த இடத்துக்கெலாம் நிறைய இடத்துல ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. நல்ல ஆனால் இங்கே ஒரு சாதாரண ஒரு ஊழியம், ரொம்ப சின்ன ஒரு சபை. ஆனாலும் எப்போ நான் பாஸ்டர் கூப்பிட்டாலும் நான் வரேன்னு தான் சொல்லுவாங்க. அதற்காக இந்த அன்பை ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலும் வந்ததற்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். அந்த குடும்பமாக எக்ஸாம் ப்ரேயருக்கு அவங்களுடைய மகன் மகிமா இந்த இடத்துக்கு வருவாங்க. யூத் மீட்டிங்கில் நாங்கள் அவங்க மகன் இப்போ பாஸ்டராக இருக்காங்க, பாஸ்டர் மெல்கிஸ் ஸ்பர்ஜன், அவரை நான் அழைக்கும் போது இந்த இடத்துல யூத் மீட்டிங் வருவாங்க. இந்த நாளில் ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த ஊழியத்தை வந்து தாங்குகிற அந்த குடும்பத்திற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில ஓட் ஆஃப் தேங்க்ஸும் நான் சொல்லிவிட்டு முடிவு ஜபத்தை நம்ம மத்தியில் இருக்கிற ரெவரண்ட் செல்வராஜ் ஐயா அவர்கள் ஏறெடுக்கும்படியாய் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டு விழாவில் மழையின் காரணத்தினால நான் நிறைய நன்றி செலுத்த முடியல. ஆனால் சில முக்கியமான ஒரு நேரமாக இருக்கிறது. சிலருக்கு சொல்லும் பொழுது சிலர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னை விட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்க. சிலர் எனக்கு என்ன பண்ணாதீங்க சொல்லாதீங்கன்றாங்க. ஒருத்தரும் ஏசிய கொளத்தூரில் ஒரு 10K இந்த சபைக்காக அதை கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு சிலரை நான் நினைக்கிறேன், எங்கள் அம்மா இருக்காங்களா, கீழே இருக்காங்களே முடியல, எங்கள் அம்மாவை நான் நினைக்கிறேன், எங்கள் அம்மாவுடைய அப்பாவை நினைக்கிறேன். ஒரு சில தேங்க்ஸ் நான் பண்ண வேண்டியது இருக்கிறது. அது என்னென்னா, இந்த சபையார் ஒருவருக்கு வேலை இல்லை, அவர் இந்த இடத்துல வந்து என்றி ஐயா அவர் நிறைய இடத்துல செய்வாங்க. இந்த ஷெட்டை முடித்த பிறகு நமக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவு இருந்தது. இந்த இடத்துல லைட்ஸ் போடணும், ஸ்விட்சஸ் போடணும், ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணணும், வயர்ஸ் இழுக்க வேண்டியது இருக்கிறது. இந்த டேங்க்ஸை நம்ம மேலே அது ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. சைடில் நம்ம இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருந்தது. இந்த மறுபடியும் இந்த சர்ச்சுக்கு மேலே ஒரு சிலுவை செட் பண்ண வேண்டியது இருக்கிறது. நிறைய காரியங்களை இந்த நேரத்தில் என்றி ஐயாவுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செந்தில் ஐயா அவங்க இருந்தாங்கன்னா எழுந்து நில்லுங்க, அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் கரங்களை தட்டலாமா? செந்தில் ஐயாவுக்காக இருக்கிறீங்களா? அப்படி சும்மா உங்கள் கரங்களை காமிக்கலாம். இந்த இடத்துல இதை நிறைய சுத்தம் பண்ணுவதற்காக இருந்த பிரேம் அம்மாக்காக, சாந்தி அம்மாக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நமக்கு ஆடியோ சிஸ்டத்தை ரெடி பண்ணி கொடுத்த அந்தோனி அண்ணனுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் வாலிப பிள்ளைங்க காலையில் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் 6 மணிக்கு இந்த ஜெபம் நடத்தணும். டெய்லி வாட்ஸ்அப்பில் தினமும் 9 மணிக்கு இந்த வாட்ஸ்அப் ஜெபம் நடைபெறும். ஏன்னா ஜெபத்தில் தான் இது ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். காலையில் தினமும் 6 மணிக்கு நான் வருவேன். 7 மணிக்கு முடிந்த பிறகு எங்கள் வாலிப பிள்ளைங்க ஜாஷ்வா, சாம், அப்புறம் பவுல்ராஜ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சபையில் முடிந்த பிறகு இரவு வரைக்கும் இந்த இடத்துல இந்த வாரத்தில் அவங்க வந்து இந்த பணியை செய்தார்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, வந்து இந்த இடத்துல ஊழியம் செய்தார்கள். சபைக்காக உழைத்த என்னால் காணிக்க கொடுக்க முடியல பாஸ்டர், ஆனால் எனக்கு கர்த்தர் கரத்தை கொடுத்துருக்கிறார். என்னால் முடிந்ததெல்லாம் நான் இந்த சபைக்கு செய்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் உழைத்திருக்கிறீங்க. உழைத்தவங்க ஒவ்வொருவருக்காக, கொடுத்த ஒவ்வொருவருக்காக, ஜெபித்த ஒவ்வொருவருக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணிருங்க. ஜெபம் மிக முக்கியமானது. லாஸ்ட் டைம் கூட ஆஃப் நைட் ப்ரேயர் நான் லாஸ்ட் ஃப்ரைடே வைத்திருந்தேன். இந்த ஆஃப் நைட் ப்ரேயரில் சபையாராக எல்லாரும் வந்து, நீங்கள் எல்லாரும் உழைக்கிறவங்க, ஆனாலும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த இடத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவாராக. வந்திருக்கிற ஏசிய கொளத்தூர் சபையிலேருந்து இன்றைக்கு வந்திருக்கிறீங்க. நிறைய முறை நான் அழைத்திருக்கிறேன், ஆனால் இந்த முறை நிறைய பேரை அழைக்கலை. ஆனால் இந்த முறை நீங்கள் வந்திருக்கிறீங்க, அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அதே போல் இசிஐ சபையிலேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, உறவினர்களாக வந்திருக்கிறீங்க, 7 ட்ரம்பட்டாக வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா, ஆமேன். ஐயா எழுந்திருக்குங்க, ஐயா எழுந்திருங்கய்யா, ஆமேன்.
அவர் ஒரு இஸ்லாமியர், பக்கத்தில் அவர் இடத்துல தான் வாங்கியிருக்கிறோம். இஸ்லாமியரும் இங்கே வருகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றத்தை கொடுக்குறார். எல்லா கரங்களை தட்டலாமா? அல்லேலூயா. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். அவருடைய நாமம் மேலான நாமம், வியாதிகளை சுகமாக்குற ஒரு நாமம். 2005 டயாலிசிஸ் பண்ண வேண்டிய எங்கள் தாயார் இன்றைக்கும் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி. அவங்களுடைய 55 வயசுலேயே சொன்னாங்க 80 வயசு மாதிரி எலும்பே இல்லைன்றாங்க. ஆனாலும் கர்த்தர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்து இது வரைக்கும் ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அவர் வல்லமை உள்ளவராக இருந்து செயல்படுவார். ஆண்டவர் இடத்துல கேளுங்க, உங்கள் மன விருப்பத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? நாம ஜெபிக்கலாம். உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பையும் எந்த அளவுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதையும், அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமத்துக்கு எந்த கட்டளையும் கிடையாது, நாமமே கிடையாது என்ற சத்தியத்தையும் கேட்டோம். கீழ்ப்படிவோம், ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான குளிர்ச்சியான வேலையில், ஒரு புதிய மேல் வீட்டில், மேல் அறையில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் கேட்ட சாட்சிகளுக்காக விசேஷமாய் நன்றி சொல்கிறோம். சபையின் போதகர் பாஸ்டர் இன்பராஜுடைய அனுபவத்தின் சாட்சிகள், ஊழியத்தின் சாட்சிகள், அவர் படிப்பின் காலத்தில் இருந்த சாட்சியன், எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். உயர்த்தி கொண்டு வந்தீர், ஊழியத்திலே அவரை உயர்த்தியிருக்கிறீர், பயன்படுத்தியிருக்கிறீர், நன்றி சொல்லுகிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சங்கீதத்தில் வாசிக்கிற உங்களுடைய வார்த்தையை நிறைவேற்றி விளங்க செய்திருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் இன்னும் அவர் கொடுத்திருக்கிற 100 ஆத்துமாக்களுக்காக நன்றி சொல்கிறோம். இது போதாது என்று நாங்கள் உம்மிடத்தில் எதிர்பார்க்கிறோம். ஒத்தாசையாக இருந்து இதை கொண்டு இரட்டிப்பான ஆத்துமாக்களை சம்பாதிக்க, இரட்டிப்பான மக்களுக்கு இயேசுவாலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்கிற சத்தியத்தை போதித்து பரலோகத்தின் வாசிகளாக அவர்களை நடத்த கிருபை பண்ணி ஊழியங்களை சிறப்பாக்கி தரும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. போதர் இன்பராஜுக்கு பின்பலமாக, பக்கபலமாக, எல்லாவற்றிலும் ஒத்தாசையாக இருந்து நடத்துகிற போதகர் தானியல் ஐயாவுக்காக நன்றி சொல்லுகிறோம். சின்ன வயதில் ஒரு தம்பியை உருவாக்கி, போதகராக்கி, ஒரு சபையை உருவாக்கி பார்த்து ஆனந்தத்தோடு ஒரு மகிழ்ச்சியான ஆராதனையிலே அவரையும் கனப்படுத்தக்கூடியதாக செய்து வருகிற இந்த ஊழியர்களுக்காக நன்றி சொல்கிறோம். போதகர் அல்லையாவுடைய ஆத்மா வாஞ்சைக்காக, ஊழியர்களை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த நல்ல சிந்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் சொன்ன பிரசங்க வார்த்தைகள் ஒவ்வொருக்காக நன்றி சொல்கிறோம். இயேசு நாமத்தில் ரட்சிப்பு இருக்கிறது, இயேசு நாமத்தில் வியாதிகள் ஓடுகிறது, சபையிலே ஜெபிக்கும் பொழுது சுகம் உண்டாகிறது, எல்லா கிருபையும் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய நாமத்தில் கேட்கும்போது எல்லாம் கிடைக்கிறது என்கிற சத்தியத்தை, அவர் நாமத்தில் கேட்கும்போது எல்லாம் கிடைக்கும் என்கிற சத்தியத்தை புரிந்து கொண்டு கேட்டு பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருக்க இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த சிந்தையும், அந்த உற்சாகத்தையும், அந்த உறுதியான விசுவாசத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஊழியர்களுக்கு உதவியாக இருக்கிற இன்னும் அநேக மக்களை எழுப்பித்தாரும். யாரையெல்லாம் இவர் சுட்டி காட்டி இவர்கள் எனக்கு உதவினார்கள், இவர்கள் எனக்கு உதவி செய்தார்கள் இந்த பகுதியில் என்று சொன்னாரோ அத்தனை குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அத்தனை குடும்பங்களிலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக, உங்களுடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழிவதாக, அநேக மக்களுக்கு அவர்கள் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக நீர் கிருபை செய்து ஆசீர்வதித்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சகல துதிகள் மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்தி எங்கள் ஆண்டவரும் மீட்புறமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, சோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீர். ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். நம்முடைய தகப்பனார் வந்திருக்காங்க, மோசஸ் முனுசாமியாக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புதரைய வந்திருக்காங்க, ரொம்ப நன்றி. ஆமாம், வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கா நான் எல்லாருடைய பேரை சொன்னால்
எல்லாரும் நான் நேசிக்கிறேன், நான் உங்கள் பேரை சொல்லாதனால உங்களை நேசிக்கலேன் என்பது அர்த்தம் இல்லை. கிறிஸ்டோஃபர் அங்கிள் தான், இந்த கேல்வினோட கூட இருக்கிற கிறிஸ்டோஃபர் அங்கிள் தான் இந்த 8 ஃபேன்ஸுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க நல்ல கரங்களை தட்டலாம், எனக்கு வரல, ஆனாலும் அவங்களுக்காக நாங்கள் தேங்க்ஸ் பண்ண விரும்புகிறோம். God bless you.